பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம் முன் சென்று நடத்துவாரே. I think when you go to Luke chapter 7, for example, or 5, for example. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் போகும்போது, You know, Luke, who was a doctor, a medical person, லூக்கா அவர் ஒரு மருத்துவராக இருந்தார். the way he looked at Jesus was totally different. அவர் இயேசுவை பார்த்த விதமானது முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது. Every apostle who wrote a gospel, for example. ஒவ்வொரு அப்போஸ்தலனுமே ஒரு சுவிசேஷத்தை எழுதி வைத்திருக்கிறார். Matthew, for example, he was a Jew. He was concerned about the kingdom. மத்தேயு சொல்லும் பொழுது அவர் விசேஷமாக ஒரு யூதனாக இருந்தபடியினால ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி மிகவும் கரிசனை உள்ளவராக இருந்திருக்கிறார். John was very intimate with the Lord Jesus, and he wanted to tell the people who Jesus really was. யோவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மிகவும் நெருக்கமான நண்பனாக இருந்தபடியினாலே இயேசு உண்மையிலேயே எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை உலகத்துக்கு காண்பிக்க விரும்பினார். Dr. Luke was very much interested sometimes on the medical aspects of the Lord Jesus Christ. மருத்துவராய் இருந்த லூக்கா இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பிலே இருந்ததான அந்த மருத்துவ அதிசயங்களை பற்றி உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். Because no one wrote about the virgin birth of Jesus except ஏனென்றால் Dr. இயேசு Luke. கிறிஸ்துவினுடைய அந்த கன்னி பிறப்பை பற்றி வேறு எந்த அப்போஸ்தலனுமே வேதத்திலே அவ்வளவாக எழுதி வைக்கவில்லை. He wrote about people who were ostracized in society. அதே போல சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். He was writing about the tax collectors who were really hated in the Jewish community. அதே போல யூத கலாச்சாரத்தில் மிக அதிகமாக வெறுக்கப்பட்டதான எல்லாரிடத்திலும் வரி வசூலித்துக் கொண்டிருந்ததான ஜனங்களை பற்றி அவர் மிகவும் அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார். He wrote about a lot about women who were in the life of Jesus. அதே போல இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஊழியம் செய்ததான பெண்களை பற்றி அவர் அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார். And when you come to chapter 5, for example, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது, he writes about the calling of Peter, John and Johannes, and John and James. அந்த இடத்திலே பேதுரு, யாக்கோபு, யோவான் என்பவர்களுடைய வாழ்க்கையின் அழைப்பை பற்றி அவர் எழுதி How வைத்திருக்கிறார். Jesus called them and put them into ministry. எப்படி இயேசு கிறிஸ்து அவர்களை ஊழியத்திற்கு அழைத்து ஊழியத்தில் அவர்களை நியமித்தார் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். This huge draught of fish, for example. அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய மீன் பிடிக்கிறதான ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. Yes, Peter experienced the same thing in John chapter 21. ஆம், பேதுரு ஏற்கனவே யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இதே ஒரு அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறார். But this draught of fish had to do with his personal calling to ministry. ஆனா இந்த இடத்துல அதிகமான மீன் பிடிக்கிறதான இந்த நிகழ்வானது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்ததான ஊழிய அழைப்பை பற்றி நமக்கு விளக்குகிறது. But the most important thing is after Peter pulled a huge draught of fish, for example. இதில் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் பேதுரு அன்றைக்கு மிக அதிகமான மீன்களை பிடித்த உடனே After he saw the greatest miracle of his life, அந்த இடத்திலே தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அற்புதத்தை அவர் பார்த்த உடனே then he had to leave behind his net and boat. அவர் தன்னுடைய வலைகளையும் படகுகளையும் விட்டுவிட்டு He had to leave behind the Sea of Gennesaret. அதே போல் அந்த இடத்திலிருந்தான கெனசரேத்து கடலையும் விட்டுவிட்டு He also had to quit all of his friends, தன்னுடைய நண்பர்களை எல்லாம் விட்டுவிட்டு, because God says, I am going to make you a fisher of men. ஏனென்று ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை இன்றையிலிருந்து மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று Actually, சொன்னார். the Greek language says, I will make you a fisher of men, means I'll make you a fisher who catches men alive, for example. இந்த கிரேக்க பதத்திலே பார்க்கும் பொழுது மனிதர்களை உயிருடன் பிடிக்கிறவனாக நான் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி அங்கே Dear எழுதப்பட்டிருக்கிறது. brothers and sisters, in our personal life sometimes, கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது one incident or one song or whatever it may be can change our life upside down. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாடல் அல்லது ஒரு செய்தி நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி இருந்திருக்க You முடியும். know, sometimes you have no idea where this door that God is opening to you is going to take you. சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்கு திறக்கிறதான கதவுகள் எந்த பாதை வழியாக உங்களை நடத்தி கொண்டு போகிறது என்று உங்களுக்கே தெரியாமல் But இருக்கலாம். when you are walking with God, when you are open to everything that God has in mind for you, ஆனால் நீங்கள் தேவனோடு கூட நடக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் உங்களுடைய மனதிலே கொண்டு அவரோடு கூட நீங்கள் நடக்க தொடங்கும் போது God can offer you opportunities that open big doors for your future in your life. தேவன் நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலத்துக்காக பெரிய பெரிய வாசல்களை அவர் திறக்க ஆரம்பிப்பார். One
incident can change your life upside down. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வை தலைகீழாக மாற்ற முடியும். One spiritual song, one spiritual book can change your spiritual life forever. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய புத்தகம், ஒரு ஆவிக்குரிய பாடல் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை தலைகீழாக மாற்ற முடியும். Maybe one preaching from some man or woman of God can change your life upside down. ஒருவேளை ஒரு ஆவிக்குரிய மனிதனோ அல்லது மனுஷியோ பிரசங்கிக்கிறதான ஒரு பிரசங்கம் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற முடியும். As you sit here and listen to the word of God this evening, இந்த மாலை வேளையிலே நீங்கள் இந்த இடத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை as கேட்டுக்கொண்டிருக்கும் you go back into the history of your own life, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பின் வரலாற்றை நீங்கள் யோசித்து the பார்க்கும்போது opportunities that God had in mind for you personally, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்காக வைத்திருந்ததான வாய்ப்புகள் எத்தனை எத்தனை. maybe one opportunity that God offered you, ஒருவேளை தேவன் உங்களுக்காக ஒரு வாய்ப்பை திறந்து கொடுத்திருக்கலாம். one death, one sickness, or some calamity that happened to you, ஒருவேளை ஒரு மரணம் உங்களுடைய வாழ்க்கையிலே நேரிட்டதான ஒரு குழப்பம் அல்லது ஒரு வியாதி one question that God put to you in your mind, அல்லது உங்களுடைய மனதிலே தேவன் வைத்ததான ஒரு கேள்வி, one betrayal that you experienced in your personal ஒருவேளை life உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவித்ததான ஒரு துரோக செயல், that helped you maybe to come closer to Jesus once again. ஒருவேளை அந்த காரியமானது மறுபடியுமாக இயேசுவினிடத்திற்கு உங்களை கொண்டு Dear வந்திருக்கலாம். brothers and sisters, I can tell you many stories in my personal life. கருமையான சகோதர சகோதரிகளை என் வாழ்க்கையில் இருந்து நிறைய அனுபவங்களை என்னால் சொல்ல You முடியும். know, in 1970s there came a Professor Fluge here to India and he was looking for a translator. 1970களிலே ஃப்ளூக் என்கிறதான ஒரு மனிதர் இந்தியாவுக்கு வந்தார். அவர் மொழிபெயர்ப்பதற்கான ஒரு நபரை தேடிக் கொண்டிருந்தார். Actually, he was a German professor from the city of Hamburg. அவர் ஹாம்பர்க் பட்டணத்திலிருந்து அவர் அங்க இருக்கிறதான ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து வந்ததான ஒரு பேராசிரியராக And இருந்தார். he said, Gideon, can you translate me now? அவர் என்னை பார்த்து கேட்டார், கிடியன் நீங்க எனக்கு மொழிபெயர்க்க முடியுமா? Actually, he was speaking English. I had to translate from English to Tamil. அவர் ஆங்கிலத்திலே பேசினார். அதனால ஆங்கிலத்திலிருந்து தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டியதா I said, இருந்தது. no problem. Why not? I will translate you and accompany you. நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு மொழிபெயர்க்கிறேன், உங்களுக்கு துணையா இருக்கிறேன் And சொன்னேன். after I finished 2 weeks of translations, அதற்கு பிற்பாடு 2 வாரங்கள் நான் மொழிபெயர்த்த he பிற்பாடு said, I am told that you want to go to Germany to learn theology. அவர் ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னார், நீ ஜெர்மனி தேசத்துக்கு போய் இறையியல் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று And கேள்விப்பட்டேன். he asked me, which city do you want to learn? அப்பொழுது அவர் என்னை பார்த்து கேட்டார், எந்த பட்டணத்திலே நீ படிக்க விரும்புகிறாய்? I said, I want to go to the city of Hamburg, a beautiful city as far as I can see. நான் சொன்னேன், நான் ஹாம்பர்க் பட்டணத்துக்கு போக விரும்புகிறேன், ஏன்னா நான் அறிந்த அளவுக்கு மிக அழகான ஒரு பட்டணம் ஹாம்பர்க் தான் என்று Do you know சொன்னேன். what this professor told me? அப்பொழுது அந்த பேராசிரியர் என்னை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? I am the chief professor of theology in Hamburg. அவர் சொன்னார், நான் ஹாம்பர்க் பட்டணத்துல அங்க இருக்கிறதான பல்கலைக்கழகத்திலேயே தலைமை பேராசிரியராக இருக்கிறேன் என்று And சொன்னார். if you want to come to Germany, no problem. நீ ஜெர்மனிக்கு வர விரும்புகிறாயா? ஒன்றும் பிரச்சனை இல்லை And if you அப்படின்னு want to சொன்னார். study theology, I will get your seat within one day. நீ இறையியல் படிக்க விரும்புகிறாய் என்று சொன்னா ஒரே நாள்ல உனக்கு அங்கே இடம் வாங்கி கொடுத்து விடுவேன் என்று சொன்னார். This is how this great door opened for me to go to Germany. இப்படித்தான் ஜெர்மனி தேசத்துக்கு போறதுக்கு மிகப்பெரிய கதவு தேவனால எனக்கு Dear brothers and திறக்கப்பட்டது. sisters, sometimes you never know what's happening behind the scenes where God is really doing everything for you. கருமையான சகோதர சகோதரி, உங்களுக்காக திரைக்கு பின்பாக தேவன் எப்படியெல்லாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாமல் Maybe இருக்கலாம். outwardly you have no idea of anything happening to you. ஒருவேளை வெளிப்படையா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து உங்களுக்கு எதுவுமே புரியாமல் இருக்கலாம். And because I like to learn German language, எனக்கு ஜெர்மன் பாஷையை படிக்க வேண்டும் என்கிற அதிகமான விருப்பம் இருந்தபடியால் normally I'm very interested in languages. சாதாரணமாக மொழிகள் என்றால் எனக்கு அதிகமாக பிடிக்கும். So I said, yeah, next week I will come to you. அதனால நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாரமே நான் வருகிறேன் என்று Within சொன்னேன். 1 week, the entire plan of my life changed completely. ஒரே வாரத்தில் என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரயாண திட்டம் முற்றிலுமாக மாற்றப்பட்டது. Normally I wanted to go to the United States. சாதாரணமாக நான் அமெரிக்கா தேசத்திற்கு போக வேண்டும் என்று தான் ஆரம்பத்தில் But within திட்டமிட்டிருந்தேன். 1 week, everything was changing. ஆனா ஒரே வாரத்தில் என் வாழ்க்கையில் எல்லாமே மாற்றப்பட்டது. You know, sometimes God has a definite plan and a structure for your personal life. சில நேரங்களிலே கர்த்தருடைய வாழ்க்கைக்கு என்று நிச்சயமான ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் அமைப்பையும் அவர் வைத்திருப்பார். And when you walk with God and you're listening to the voice of God, நீங்கள் தேவனோடு கூட நடந்து அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் we have to be open to everything that God has in mind for us. தேவன் தம்முடைய மனதிலே வைத்திருக்கிறதான ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நாம் திறந்த மனதுள்ளவர்களாக Apostle இருக்க Paul வேண்டும். wanted to go to Asia to preach the gospel. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்பத்திலே ஆசியா பட்டணத்துக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க But விரும்பினார். God says, no, turn around now. ஆனால் தேவன் சொன்னார், இல்லை, உன்னுடைய பிரயாணத்தை இப்பொழுது நீ திசை திருப்ப வேண்டும். Because I want the gospel to go to the continent
continent of Europe. ஏனென்றால் ஐரோப்பா கண்டத்திற்கு முதலாவது சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்று நான் You are திட்டமிட்டிருக்கிறேன். not going to Asia, but you are going to Europe. நீ முதலில் ஆசியாவிற்கு போக போவதில்லை, ஐரோப்பா கண்டத்திற்கு போக போகிறாய் என்று But சொன்னார். when you go to Europe, I will bring a lady from Asia to your presence. ஆனால் ஐரோப்பா கண்டத்திற்கு நீ போகும்பொழுது ஆசியா கண்டத்திலிருந்து ஒரு பெண்ணை உன்னிடத்திற்கு சுவிசேஷத்தை கேட்கும்படியாக நான் அனுப்புவேன். This lady Lydia will come and listen to you in a prayer meeting. இந்த சகோதரி லிடியா என்கிறவள் நிச்சயமாகவே அந்த இடத்துல வந்து ஐரோப்பா கண்டத்துல உன்னுடைய சுவிசேஷத்தை அவள் I கேட்பாள். tell you, our God is a wonderful God. நம்முடைய தேவன் அற்புதமான தேவன் என்று உங்களை பார்த்து Sometimes we never know the plans and purposes of God in our personal சில lives. நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் கொண்டிருக்கிறதான திட்டங்களை நாம் அறியாதவராக காணப்படலாம். Dear brothers and sisters, when I look back into my personal life, கருமையான சகோதர சகோதரிகளே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் உற்று it has நோக்கும்போது been a series and series of signs and wonders. என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக அற்புதங்களும் அடையாளங்களும் கொண்ட ஒரு தொடர்கதை என்றே நான் சொல்ல The முடியும். way I got a great job in Germany, எப்படி ஜெர்மனி தேசத்திலே ஒரு மிகப்பெரிய வேலையை நான் வாங்கினேன், how our ministry started in Germany, for அதே போல example. ஜெர்மனியில் எப்படியாக நம்முடைய ஊழியம் துவங்கப்பட்டது என்பது You know, I went to one of my friends who was a professor. என்னுடைய நண்பர்கள் ஒருவரான பேராசிரியர் ஒருவரை பார்த்து ஒரு நாள் நான் சென்றேன். I really saw him as my spiritual father. அந்த நாளிலே அவர் உண்மையாகவே என்னுடைய ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக நான் கண்டேன். And one day I said, you know what, I'm going to start a ministry here in Germany. ஒரு நாள் அவரை பார்த்து சொன்னேன், நான் ஜெர்மனி தேசத்தில் ஒரு ஊழியத்தை துவங்க விரும்புகிறேன். He was a very elderly person. அவர் மிகவும் மூத்தவராக இருந்தார். He put his hands upon my shoulders. அந்த நாளிலே அவர் தன்னுடைய கரங்களை எனது தோளின் மீது வைத்து He said, Gideon, please don't do it. அவர் சொன்னார், கிதியோன், தயவு செய்து இந்த வேலையை நீ செய்யாதே. You know, you are an Indian. நீ வந்து ஒரு இந்தியக்காரன். I do not know whether people will trust you. இங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை நம்புவாங்களான்னு எனக்கு தெரியல. There are 168 ministries already in Germany. ஏற்கனவே ஜெர்மன் தேசத்துல 168 ஊழியங்கள் இருக்கின்றன. And you are going to start a new work here in Germany. அடுத்தது நீ வேற வந்து இங்க இன்னொரு ஊழியத்தை ஆரம்பிக்க விரும்புகிறாய். I said, okay, I will pray about this. நான் சொன்னேன், சரி, இதை பற்றி நான் ஜெபிக்கிறேன். And then I started to pray, fast and pray for 2 or 3 days. அதுக்கு அப்புறம் 2-3 நாட்கள் உபவாசம் இருந்து நான் ஜெபிக்க And then I ஆரம்பித்தேன். came back to him and said, you know what? அதுக்கு பிற்பாடு அவரிடத்துல வந்து சொன்னேன், I'm starting this ministry. நான் இந்த ஊழியத்தை துவங்க போகிறேன். God gave me really a green signal to start this ministry. தேவன் உண்மையாகவே இந்த ஊழியத்தை துவங்கும்படியாக மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பித்தான் And என்று சொன்னேன். whatever it may cost, I will do it personally. எனவே என் வாழ்க்கையில நான் என்ன கிரயத்தை செலுத்த வேண்டியதா இருந்தாலும் சரி, இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கத்தான் போகிறேன் என்று He சொன்னேன். said, if this is the case, I will support you. அவர் சொன்னார், சரி, இப்படி இருக்கும்னு சொன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். I am not against any ministry. நான் எந்த ஊழியத்துக்கும் எதிரானவன் அல்ல. I will never put blocks upon the road that leads you to success. ஏனென்றால் வெற்றிக்கு நேராக நீ போய் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு நடுவிலே ஒரு தடையை போடுகிற நபர் நான் அல்ல என்று சொன்னார். No, I will surely help you. இல்லை, நிச்சயமாகவே நான் உனக்கு ஒத்துழைப்பு But he கொடுப்பேன், said, உதவி please செய்வேன் stay என்று close, சொன்னார். please stay close to God and he will stay close to you. ஆனா அவர் என்னை பார்த்து சொன்னார், நீ தேவனிடத்திற்கு நெருங்கி சேர், கர்த்தர் உன்னிடத்துக்கு நெருங்கி வருவார் என்று சொன்னார். And one of the last things that I would like to tell you, there are numerous things where God really worked wonders in my personal life. அதற்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்ததான ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். But one personal thing really helped me a lot. ஏராளமான கர்த்தர் செய்த காரியங்களிலே ஒரு காரியம் எனக்கு மிகவும் முக்கியமானது. A Lutheran church asked me whether I can do a small seminar about salvation in the Lutheran church. ஒரு லுத்தரன் சபை என்னை பார்த்து கேட்டார்கள், நீங்க ரட்சிப்பை குறித்ததான ஒரு சிறிய ஒரு ஜெப கூட்டத்தை எங்க சபையிலே நடத்த முடியுமா என்று என்னை பார்த்து It's just கேட்டார்கள். going to be for 7 days. We will spread all the invitations. அவர்கள் சொன்னார்கள், அது வந்து ஒரு 7 நாட்களுக்கு தான் நடக்க போகிறது, அதை குறித்தான எல்லா அழைப்பிதழ்களையும் நாங்கள் அச்சடிப்போம் என்று சொன்னார்கள். I said, I am open to any ministry. நான் சொன்னேன், எந்த ஊழியமானாலும் சரி, நான் திறந்த மனதோடு வருவேன் என்று Wherever சொன்னேன். God opens the door, I will walk in. எங்கெல்லாம் கர்த்தர் எனக்காக வாசல்களை திறக்கிறாரோ நான் அதன் மூலமாக கடந்து செல்வேன் என்று And I சொன்னேன். don't want to be afraid of any impediments that may come on my way. அதே போல என்னுடைய ஊழிய பாதைகளில் வருகிற எந்த தடைகளை பார்த்தோ நான் பயப்பட போவதில்லை என்று சொன்னேன். And then on the first day of this meeting, அந்த கூட்டத்தினுடைய முதல் நாளிலே பார்க்கும்போது there were only 4 people. அங்கே 4 பேர் தான் வந்து உட்கார்ந்திருந்தார்கள். All the 4 are sitting and staring at me. அந்த 4 பேர் உட்கார்ந்து என்ன பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தார்கள். This is my first meeting in Germany. ஜெர்மன் தேசத்தில் இதுதான் என்னுடைய முதல் கூட்டம். And one girl, she was very radically communist.
அதுல ஒரு பொண்ணு பார்த்தா ரொம்ப பயங்கரமான கம்யூனிஸ்டை சேர்ந்த தீவிரவாதி மாதிரி உட்கார்ந்திருந்தாங்க. She was crossing her legs and she was shaking her legs like this. அப்படியே கால் மேல கால் போட்டுக்கிட்டு அப்படியே கால் ஆட்டிக்கிட்டே என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. She said, I came to know about this Jesus whom I reject anyway. அவங்க சொன்னாங்க, எப்படி இருந்தாலும் நான் நிராகரிக்க போகிற இந்த இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கிறேன். And this is the reason why I have come to listen to you. இந்த காரணத்தினால தான் இங்க வந்து நீங்க பேசுறத கேட்கலான்னு வந்திருக்கிறேன்னு I சொன்னாங்க. said, oh Lord, 7 days with this lady. நான் நினைச்சேன், ஆண்டவரே இந்த அம்மாவோட வேற 7 நாள் நான் பிரசங்கம் பண்ணணுமே You நினைச்சேன். know, I don't like these kaladis normally. எனக்கு சாதாரணமா இப்படி கால் மேல கால் போட்டு ஆட்டுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கால் மேல கால் போட்டது காலாடிங்களே எனக்கு பிடிக்காது. You know, I don't like them somehow. எனக்கு இந்த காலாடிகளை பிடிக்காது. And I was staring at her. நான் வந்து அவங்கள பார்த்து முறைச்சிட்டு இருந்தேன். How to bring her to stop the shaking of this leg இந்த like this. கால் ஆட்டிட்டு இருக்கிற இந்த பெண்ணை எப்படி இந்த கால் ஆட்டுறது நிறுத்துறது Lord, நான் யோசிச்சேன். 7 days I have to listen to this lady. ஆண்டவரே 7 நாள் இந்த அம்மாவோட எப்படி தான் அந்த நாளை கடத்துறதோன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். She is sitting there right in front and staring at me. அவங்க எனக்கு முன்னாடி உட்கார்ந்து என்ன பார்த்து முறைச்சிட்டு இருந்தாங்க. After the first day, I went back to my leader. அதுக்கப்புறம் முதல் நாள் கூட்டத்துக்கு பிற்பாடு என்னுடைய தலைவரிடத்துல நான் போனேன். He said, hey, how was the meeting? அவர் என்ன பார்த்து கேட்டார், எப்படி இருந்தது இன்னைக்கு ஊழியம்? Yeah, I have a great gathering of 4 people. நான் சொன்னேன், ஆமா பெரிய கூட்டமா வந்தாங்க நான் என்னுடைய ஜெப கூட்டத்துக்கு அப்படின்னு சொன்னேன். And how many people did you have? அவர் கேட்டார், எத்தனை பேர் வந்திருந்தாங்க இன்னைக்கு? 4 people, Steve. 4 பேர் வந்திருந்தாங்க ஜெப கூட்டத்துக்கு. And I do not know whether I want to go there tomorrow. அப்போ நான் சொன்னேன், நாளைக்கு அங்க போறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியல அப்படின்னு He சொன்னேன். said, you better go. அவர் சொன்னாரு, இல்ல நீ போறதே நல்லது, நீ கண்டிப்பா போகணும்ட்டார். You know, Jesus spent time even with single people. இயேசு கிறிஸ்து ஒரு நபரிடத்துல கூட அவர் நேரத்தை செலவழித்து He பேசவில்லையா? spent a lot of time with the Samaritan woman. இந்த சமாரிய பெண்ணோடு கூட ஆண்டவர் எவ்வளவு நேரம் செலவழித்து பேசினார். You think you are such a big shot? நீ வந்து ஒரு பெரிய ஆளுன்னு உனக்கு நினைப்பா? No, go back to that ministry. இல்ல, நீ திரும்பி போய் அந்த ஊழியத்தை செய்துதான் ஆகணும்னு சொன்னார். So, you know, I wanted to obey my leader. நான் வந்து என்னுடைய தலைவருக்கு கீழ்ப்படிய I விரும்பினேன். was personally not convinced about this meeting. எனக்கு அந்த கூட்டத்தை பத்தி அப்படி ஒன்றும் பெரிய திருப்தி இல்ல. But I went back because my leader says, go back to the meeting. இருந்தாலும் என் தலைவர் சொல்லிட்டாரே, நீ மறுபடியும் அந்த கூட்டத்துக்கு போய் தான் ஆகணும்னு, அதனால போனேன். And on the 5th day, 5வது நாள் பார்த்தா there was a man sitting with a huge beard and he was smiling at me. அங்க ஒரு பெரிய தாடி வச்சுட்டு ஒருத்தர் வந்து உட்கார்ந்து என்ன பார்த்து தலையாட்டிட்டு And I சிரிச்சிட்டே said, இருந்தார். Lord, wonderful, wonderful. நான் நினைச்சேன், ஆண்டவரே ரொம்ப சந்தோஷம், அற்புதம். 20% increase for my congregation. இப்போ என்னோட சபையில பாருங்க 20% வளர்ச்சி வந்துருச்சு. You know, not 4 but 5 people now. இப்போ 4 பேர் இல்ல 5 பேர் ஆயிட்டாங்க என் ஜெப And I கூட்டத்துல. was just looking at him and said, wonderful, there's another person here. நான் நினைச்சேன், அப்பா நல்ல வேளை ஒருத்தராவது அதிகமா வந்திருக்காரு இன்னைக்கு அப்படின்னு நினைச்சேன். I had no idea about this person. ஏன்னா இந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. He never introduced himself. He never said, I'm coming to your meeting. இந்த மீட்டிங்க்கு நான் வர்றேன் அப்படின்னு அவர் என்னை பார்த்து ஏற்கனவே சொல்லவும் இல்லை, அவரை அவர் அறிமுகப்படுத்திக் கொள்ளவும் இல்லை. But after the meeting, I shook hands and said, can I know your name? Where do you come from? ஆனா அந்த கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு போய் அவர் கை கொடுத்து நான் கேட்டேன், உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா, நீங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்டேன். And then he told me his name and said, you know, I am the president of the Pentecostal movement in Europe. அவர் சொன்னார், ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிறதான பெந்தேகோஸ்தே இயக்கத்தினுடைய தலைவர் நான் I அப்படின்னு am the சொன்னார். leader of the Pentecostal and Charismatic movement. நான் வந்து இங்க இருக்கிறதான பெந்தேகோஸ்தே இயக்கத்திற்கும் அதே போல ஆவிக்குரிய கூட்டத்தினுடைய அந்த சபைக்கும் நான் தான் தலைவராக He said, I இருக்கிறேன். heard a lot about you. அவர் சொன்னார், உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன். All the nonsense you have spoken about as a non-Christian. நீ ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நபராக இருக்கும் பொழுது நீ எத்தனை காரியங்களை தேவனுக்கு விரோதமாக பேசினாய் என்று நான் கேள்விப்பட்டேன். And now I heard that you were a saved person. இப்பொழுது நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன். And just I wanted to come and look and see how your ministry is going on. அதனால உங்களுடைய ஊழியம் எப்படி நடைபெறுகிறது என்று பார்க்க வந்தேன் என்று I சொன்னார். wanted to know more about you. உங்களை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னார். And then he vanished into the night. அதுக்கப்புறம் அந்த இரவிலே அவர் போய்விட்டார். But after about 2 months, அதுக்கப்புறம் 2 மாதங்கள் he கழித்து wrote 7 pages about our ministry in one of the biggest magazines of Europe. ஐரோப்பா தேச கண்டத்திலேயே இருக்கிறதான மிகப்பெரிய ஒரு பத்திரிகையில 7 பக்கங்கள் எங்களுடைய ஊழியத்தை பற்றி அவர் எழுதியிருந்தார். Overnight, everyone knew what this ministry was all about. ஒரே ஒரு இரவுல ஜெர்மனி முழுவதும் ஐரோப்பா முழுவதும் இந்த ஊழியம் யார் நடத்துறாங்க என்பதை பற்றி எங்களை பற்றி எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். They said the capital of this ministry is prayer. அவர்கள் சொன்னார்கள், இந்த ஊழியத்தினுடைய
மூலதனமே ஜெபம்தான். And the logistics of this ministry, அதுக்கப்புறம் அவர்கள் செயல்படுகிற விதமானது it's always the word of God. அவர்கள் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான் அவர்கள் These two செயல்படுகிறார்கள். sentences, I still remember what he wrote about us. அவர்கள் எங்களை பற்றி எழுதினதான அந்த 2 வார்த்தைகள் இன்றைய வரைக்கும் நான் நினைவில் Dear brothers and வைத்திருக்கிறேன். sisters, you never know what God has in mind about you. கருமையான சகோதர சகோதரிகளே, நம்மை பற்றி தேவன் என்ன மனதில் கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாமல் Never இருக்கலாம். despise the small beginning that God is giving to you. அதனால தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணாதிருங்கள். Yes, the beginning may be very small, ஒருவேளை உங்களுடைய ஆரம்பம் மிகவும் அற்பமானதாய் இருக்கலாம். but out of this mustard seed, a huge tree will come out one ஆனால் day. இந்த கடுகு விதையிலிருந்து ஒரு நாள் ஒரு பெரிய மரம் முளைத்து God says, yes, I am going to use you completely in my ministry. என்னுடைய ஊழியத்திலே உன்னை முற்றிலுமாக பயன்படுத்த போகிறேன். Looking back into this 39 years of ministry, இந்த 39 வருடங்கள் ஊழியத்தை நான் திரும்பி பார்க்கும்போது everything has been signs and wonders, signs and wonders. என்னுடைய ஊழியத்திலே எல்லாமே அற்புதங்களும் அடையாளங்களும் மாத்திரம்தான். God says, I will gather my people who exalt my name. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடங்களிலே என் ஜனத்தை நான் கூட்டிச் சேர்ப்பேன் என்று சொன்னார். Those people who are exalting my name, for example, எந்த இடத்திலான என்னுடைய நாமமானது உயர்த்தப்படுகிறதோ மகிமைப்படுத்தப்படுகிறதோ all that the Father has in mind to give to me, for example, அந்த இடங்களிலெல்லாம் பிதாவானவர் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவர் தமது மனதிலே வைத்திருக்கிறார் என்று ஆண்டவர் all சொன்னார். of them will come to you personally. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற எல்லாமே என்னிடத்திற்கு வரும். My dear brothers and sisters, I want to encourage you this evening. கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே உங்களை நான் உற்சாகப்படுத்த Never விரும்புகிறேன். think this can happen only to a few people. தயவு செய்து ஏதோ ஒரு சிலருக்கு மாத்திரம் நான் கர்த்தர் இந்த அற்புதங்களை செய்கிறார் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். You keep close to God. நீங்க தொடர்ந்து தேவனிடத்திற்கு நெருங்கி சேருங்கள். Start to run every day for the Lord Jesus. ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசுவுக்காக ஓட You ஆரம்பியுங்கள். know, in those days, for many years, I used to drive at least 1 lakh of kilometers every year. அந்த நாட்களிலே வருடத்திற்கு ஒரு முறை கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர்களாவது நான் காரை ஓட்டி சென்றிருப்பேன். This is the reason why I know every nook and corner of Germany. இந்த காரணத்தினால தான் ஜெர்மனியில் இருக்கிற எல்லா மூலை முடுக்கும் எனக்கு நல்லா தெரியும். Sometimes I've gone to small villages, for example. சில நேரங்களில் சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட நான் போயிருக்கிறேன். They will say, oh, we have only 10 people who will come to the prayer meeting. அவங்க சொல்லுவாங்க, இங்க 10 பேர் தான் ஜெப கூட்டத்துக்கு வருவாங்க. I said, no problem, I'm coming. நான் சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வர்றேன். I want to preach the word of God. நான் எப்படியாவது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புறேன். And if God is going to open the door, தேவன் உங்களுக்காக ஒரு கதவை திறப்பார் என்று சொன்னார். yes, brothers and sisters, keep close to God and use every opportunity that God is giving you. கருமையான சகோதர சகோதரிகளே, தேவனிடத்தில் நெருங்கி கிட்டி சேர்ந்து அவர் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒவ்வொரு வாசல்கள் மூலமாகவும் நீங்கள் ஊடுருவி சென்று அதை பயன்படுத்திக் With கொள்ளுங்கள். laziness, you are going to achieve nothing. சோம்பேறித்தனத்தினால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதையுமே சாதித்து விட முடியாது. When God intrudes into a sinful life one day, கர்த்தர் ஒரு நாள் உங்களுடைய பாவமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக அவர் ஊடுருவும் போது His demands could be what we never understand in our personal அவர் lives. உங்களிடத்தில் நிபந்திக்கிறதான நிபந்தனைகள் சில நேரங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாதவைகளாக இருக்கலாம். You know, sometimes what God wants of you சில sometimes, நேரங்களிலே தேவன் உங்களை பயன்படுத்த விரும்பும் the போது conditions He's putting before you, உங்களுக்கு முன்பாக தேவன் வைக்கிறதான நிபந்தனைகள் எல்லாம் the things that He's demanding from you. சில நேரங்கள் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து நிபந்தனையாக கேட்கிற காரியங்கள் எல்லாம் You know, sometimes you can never understand what God is speaking to you. ஏன் தேவன் இப்படி என்னிடத்தில் பேசுகிறார் என்று சொல்லி உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். Dear brothers and sisters, when God came to Peter on that day, கருமையான சகோதர சகோதரிகளே, அந்த நாளிலே பேதுருவினிடத்தில் ஆண்டவர் Peter வந்தபோது had no idea how his future is going to be. அவனுடைய எதிர்காலம் இனிமேல் எப்படி இருக்க போகிறது என்று பேதுருவுக்கு ஒரு துளி கூட தெரியாது. He was a normal fisherman in the Sea of Galilee. அந்த நாளிலே கலிலேயா கடலில் ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற நபராக அவன் கடந்து He சென்றான். knows the height, the breadth and the length of this lake. அந்த கெனசரேத்து கடலுடைய அந்த ஆழம், நீளம், அகலம் எல்லாவற்றையும் நன்றாக அறிந்து He has வைத்திருந்தான். wonderful opportunity when he can go fishing. எந்த இடத்திலே மீன் பிடிக்க முடியும், எந்த நேரத்தில் நல்லா பிடிக்க முடியும் என்று பேதுருவுக்கு நன்றாக And he தெரிந்திருந்தது. comes to this lake one day just like any other day, எல்லா நாளை போல அன்றைக்கு கூட அந்த ஏரிக்கு மீன் பிடிப்பதற்காக பேதுரு வந்திருந்தார். without any knowledge what he is going to experience on this particular day. அந்த நாளிலே தேவன் தன்னிடத்திலே எந்த விதமான ஒரு அனுபவத்தை கொடுக்க போறார் என்று தெரியாமலேயே பேதுரு He வந்திருந்தார். is laboring the entire night. அவர் இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறார். But nothing, no fishes at all in the nets. இருந்தாலும் கூட அந்த நாள் அவனுடைய வலையிலே ஒரு மீனும் I அகப்படவில்லை. personally believe that he was
totally tired the next morning. நான் நினைக்கிறேன் அடுத்த நாள் காலையில் அவன் முற்றிலும் களைப்படைந்து போயிருப்பான் என்று. Nothing has he caught, totally in dismay. அந்த இரவு முழுவதும் அவனால் எதுவுமே பிடிக்க முடியாதனால முற்றிலுமாக கலங்கி போய் ஒருவேளை When சோர்வடைந்திருந்திருக்கலாம். he goes back home, what will he tell to his wife? அன்றைக்கு வீட்டுக்கு போறப்ப மனைவியிடத்தில் என்ன சொல்லுவது? All his friends are watching him right அவருடைய now. நண்பர்கள் எல்லாம் அவனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். The whole night you've been toiling without any fruits. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு பலனும் எனக்கு But கிடைக்கவில்லையே. now I have to go back home and lie down once ஆனா again. இப்பொழுதோ நான் வீட்டுக்கு போய் மறுபடியும் தூங்க போகிறேன். I have toiled the entire night, இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன். but nothing in my nets. இருந்தாலும் என் வலையில எனக்கு எதுவுமே But கிடைக்கவில்லை. now I have to wash my net and go back to go to sleep. இப்பொழுதோ என்னுடைய வலைகளை அலசி வைத்துவிட்டு நான் வீட்டுக்கு போய் தூங்க போகிறேன். And I will come back again this evening. இந்த மாலையில நான் மறுபடியும் திரும்பி And வருவேன். I have to plan my business once again. மறுபடியும் என் வியாபாரத்தை நான் திட்டமிட்டு மறுபடியும் துவங்க You வேண்டும். know, sometimes our lives could look just like the life of Apostle Peter. சில நேரங்களில் அப்போஸ்தலனாகிய பேதுருவை போலவே நம்முடைய வாழ்க்கை கூட காட்சி அளிக்கலாம். You toil in your personal life. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உழைப்பீர்கள். There's no real profit in your personal life. இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த கனியும் இல்லாமல் எந்த பலனையும் பாராமல் இருப்பீர்கள். You are so tired from working the whole night. நீங்கள் இரவு முழுவதும் வேலை செய்து களைப்படைந்து போயிருப்பீர்கள். Lord, where are you in this situation? ஆண்டவரே இந்த சூழ்நிலையின் மத்தியிலே நீர் எங்கேதான் இருக்கிறீர்? Lord, I have done everything possible, ஆண்டவரே என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்து விட்டேனே. but now I am empty-handed. ஆனா இப்பொழுது வெறும் கையாக நான் நிற்கிறேன். I'm going back home right now, Lord. நான் இப்பொழுது வெறும் கையாக வீட்டுக்கு போக Lord, I will போகிறேன். wash the nets for once again for tonight. ஆண்டவரே மறுபடியுமாக இந்த இரவிற்காக வலைகளை அலசி வைத்து விட்டு போகிறேன். I will make my boat ready for the job tonight, for என்னுடைய example. படகை மறுபடியுமாக இரவுக்காக ஆயத்தப்படுத்தி விட்டு போகிறேன். Lord, I have to go back wait until this evening. ஆண்டவரே நான் வீட்டுக்கு போய் மறுபடியுமாக மாலை வரைக்கும் காத்து கொண்டிருக்க வேண்டும். And suddenly Jesus appears on the scene. திடீரென்று இந்த காட்சியிலே இயேசு கிறிஸ்து வருகிறார். Jesus never told to Peter, I'll be coming to you. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பேதுருவிடத்தில் அறிவிக்கவில்லை, பேதுருவே உன்னிடத்திற்கு இன்று நான் வருவேன் என்று. You know, sometimes God suddenly appears in the place where you're looking for. சில நேரங்களிலே நீங்க தேடிக்கொண்டிருக்கிற இடத்திலே தேவன் திடீரென்று தீவிரமாய் The வருவார். Lord you are waiting for will suddenly appear in the temple. நீங்கள் காத்து கொண்டிருக்கிற தேவன் தமது ஆலயத்திற்குள்ளே தீவிரமாக வருவார். This is what the word of God says. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை The நமக்கு God சொல்லுகிறது. whom you're waiting for will suddenly appear in the temple. நீங்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த தேவனானவர் தமது ஆலயத்திற்குள்ளே அவர் தீவிரமாய் திடீரென்று Maybe you are வருவார். praying for revival day and night. ஒருவேளை இரவும் பகலுமாக ஒரு எழுப்புதலுக்காக நீங்க ஜெபித்துக் Where you கொண்டிருக்கலாம். really want to see the nation of India changed. உண்மையாகவே இந்திய தேசம் மாற வேண்டும் என்று நீங்கள் காத்துக்கொண்டு ஜெபித்துக் And God says கொண்டிருக்கிறீர்களா? that you are waiting and suddenly one day I will appear in the temple. கர்த்தர் சொல்லுவார், நீ காத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா, ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா, ஒரு நாள் நிச்சயமாகவே இந்திய தேசத்துக்குள்ள நான் வருவேன் And என்று சொல்லுவார். suddenly Jesus is standing before Peter. திடீரென்று அந்த நாளிலே பேதுருக்கு முன்பதாக இயேசு He தோன்றினார். watches him washing the nets and the boat. அன்றைக்கு படகையும் வலைகளையும் அலசிக் கொண்டிருப்பதை இயேசு கிறிஸ்து பார்த்தார். You know, Jesus should have known what has happened to this man. இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே தெரிந்திருக்க வேண்டும் இந்த பேதுருக்கு இன்றைக்கு என்ன நடந்தது என்று. But suddenly he says, push this boat aside now, a little deeper into the waters. ஆனால் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ படவை சற்று தள்ளி கடலுக்குள்ளாக கொண்டு போ. I want to use your boat for ministry இந்த now. நாளிலே ஊழியத்திற்காக உன் படகை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். Just imagine you are totally tired. யோசித்து பாருங்க, நீங்க முற்றிலும் களைப்படைந்து You போயிருக்கிறீர்கள். want to go home and rest right now. எப்படியாவது வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைக்கும் போது God is dragging you into another opportunity. ஆனா இப்பொழுது ஆண்டவர் இன்னொரு வாய்ப்புக்குள்ளாக உங்களை இழுத்துக் கொண்டிருக்கிறார். You know, many of us would have said, Lord, I am so tired. நம்மில் அநேகராய் இருந்தா சொல்லியிருப்போம், ஆண்டவரே நான் ரொம்ப களைத்து போயிருக்கிறேன். Lord, please leave me alone. ஆண்டவரே தயவு செய்து என்னை இன்றைக்கு விட்டுவிடு. Lord, I have toiled the entire night. ஆண்டவரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு களைத்து போயிருக்கிறேன். But Lord, I want to go back home right now. ஆண்டவரே இப்பொழுது நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஓய்வெடுக்க விரும்புகிறேன். I do not know what Peter really thought about. ஆனா அன்றைக்கு உண்மையாக பேதுரு என்ன நினைத்தான் என்று But எனக்கு in தெரியவில்லை. spite of his tiredness, அவனுடைய களைப்பின் மத்தியிலே கூட, in spite of his empty-handedness, அவனுடைய வெறுங்கையின் சூழ்நிலையின் மத்தியிலே கூட, in spite of all the losses he had gone through, இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் அடைந்த எல்லா நஷ்டத்துக்கு மத்தியிலே கூட he said, Lord, use my boat right now. சொன்னான், ஆண்டவரே என் படகை நீர் பயன்படுத்திக் You கொள்ளலாம். know, people were rushing into the presence of Jesus. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஜனங்கள் நெருக்கி மிதித்துக் The கொண்டிருந்தார்கள் Greek என்று language பார்க்கிறோம். says the people were rushing into the presence of God. அந்த நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக ஜனங்கள் நெருக்கி மிதித்துக் Do you know கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். wherever Jesus is, people will come around. எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வருகிறாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் கூடி வருவார்கள். Whenever Jesus begin to move in a church, Jesus will surely come. எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஜனங்கள் நெருக்கி கொண்டு கிட்டி Wherever சேருவார்கள். the presence of Jesus is there, people will come around. எங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பி வழிகிறதோ அந்த இடத்திலெல்லாம் ஜனங்கள் கூடி வருவார்கள். Wherever there is a presence of God, signs and miracles will surely happen. எந்த இடத்திலெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதோ அந்த இடத்துல
எல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறும். People will listen to the word of God. ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கத் தொடங்குவார்கள். People were so happy to see Jesus on that அந்த day. நாளிலே இயேசுவை கண்டபொழுது ஜனங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். They are all pressing towards Jesus. அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்கும்படி நெருக்கிக் கொண்டு Jesus வந்தார்கள். sits on the boat and begins to speak in this amphitheater. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த படகிலே உட்கார்ந்து அந்த காற்றான ஒரு சூழ்நிலையிலே பேச ஆரம்பித்தார். Have you ever wondered how Jesus spoke without a microphone and loudspeaker? அந்த நாளிலே எப்படி ஒரு ஒலிபெருக்கி இல்லாம தன்னுடைய கரத்திலே ஒரு மைக் இல்லாம அவர் எப்படி பேச ஆரம்பித்திருப்பார் உங்களுக்கு தெரியுமா? We have wonderful sound here and I'm very happy about this. இன்றைக்கு அற்புதமான உங்களுக்கு ஒலிகளை பெருக்கி தரக்கூடிய அற்புதமான கருவிகள் இருக்கிறது, ஒலிபெருக்கி இருக்கிறது. ஆனா இவர் எல்லாம் இல்லாம எப்படி ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி இருப்பார்? But this is what experts say when they come to the certain areas in the Sea of Galilee. ஆனா ஒரு சில நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், கலிலேயா கரையோரத்துக்கு நீங்க வரும்போது When Jesus sat in the boat in this bay, for example, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த கடற்கரையினுடைய ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்த போது his voice resonated through the waves that were there and went to the people. அவருடைய சத்தமானது அந்த அலைகளிலே பட்டு எதிரொலித்து ஜனங்களிடத்தில் திரும்பி சென்றிருக்க வேண்டும். And everyone was able to listen to the word of God. அதனால எல்லாராலையும் தேவ வசனத்தை கேட்க முடிந்தது. Hundreds of people sitting around him அங்கே நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அவரை சுற்றி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். without microphones, without loudspeakers. ஆனா அந்த இடத்துல எந்த விதமான ஒரு ஒலிவாங்கி இல்லாம, ஒலிபெருக்கி இல்லாம, And Jesus is able to preach the word of God. ஆனா கர்த்தரால அந்த இடத்துல தேவ வசனத்தை பிரசங்கிக்க முடிந்தது. And this tired Peter became a useful vessel in the hands of God that evening. படுத்திருந்த பேதுரு கூட ஆண்டவருடைய கரத்துல ஒரு பிரயோஜனமான பாத்திரமாக Dear மாறினார். brothers and sisters, sometimes we can be very tired. அருமையான சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் நாம் முற்றிலுமாக களைத்து We will போயிருக்கிறோம். be sitting there without any profit in our lives. நம்முடைய வாழ்க்கையில் எந்த லாபமும் இல்லாமல் நாம் உட்கார்ந்து கொண்டிருப்போம். Lord, the entire night I have been toiling. ஆண்டவரே, இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டு விட்டேன். Nothing has happened in my ஆனா life. என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க I மாட்டேங்குது. am going barehanded to my family once again. இன்றைக்கு குடும்பத்துக்கு நான் வெறுங்கையோடு தான் திரும்பி போக போகிறேன். But God says, I know every detail of your life. ஆனா ஆண்டவர் சொன்னார், உன் வாழ்க்கையினுடைய எல்லா சின்ன சின்ன தகவல்களையும் நான் The அறிந்திருக்கிறேன். reason why I have come to you this evening, இந்த மாலை வேளையில நான் ஏன் உன்னிடத்திற்கு வந்தேன் என்று I want சொன்னார். to change your life completely. நான் வாழ்வை தலைகீழாக Do மாற்ற you really விரும்புகிறேன். believe this in your heart this இந்த மாலை evening? வேளையில் உண்மையாக உங்களுடைய இருதயத்தில் இதை நீங்கள் Maybe you are in விசுவாசிக்கிறீர்களா? a similar situation this ஒருவேளை evening. இதே போன்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இப்போது Maybe you உட்கார்ந்திருக்கலாம். say, Lord, I am totally tired. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆண்டவரே முற்றிலுமாக நான் களைத்து I don't போயிருக்கிறேன். want to do anything more in my ஆண்டவரே, life. இனிமே என் வாழ்க்கையில எதையுமே செய்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. All of my efforts were total calamity. என்னுடைய எல்லா விதமான பிரயாசங்களும் முற்றிலுமாக வீணாகி விட்டது. I do not know how things are going to move tomorrow. இனிமே நாளைக்கு என் வாழ்க்கையில எல்லாம் எப்படி நகரப் போகிறது என்று எனக்கு But God தெரியவில்லை. says, today I have come to change your life ஆனா completely. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக நான் I am a வந்திருக்கிறேன். God of signs and miracles. நான் அற்புதங்களின் அடையாளங்களின் தேவனாய் When இருக்கிறேன். I come into your life, for நான் example, உன்னுடைய வாழ்க்கையில வரும் பொழுது you will see signs and உன் wonders. வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீ காண்பாய். Sometimes even when you are tired, for சில example, நேரங்கள் நீ களைத்து போயிருந்தாலும் கூட, even though you do not know how you are going to live the next day, ஒருவேளை நாளைக்கு நான் எப்படி வாழப் போகிறேன் என்றே உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட, if God is telling you, just obey. தேவன் உங்களை பார்த்து பேசுவாரானால் அதற்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறேன். Lord, just because of your word, I am going to obey you. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நான் கீழ்ப்படிகிறேன். Lord, because of your word, I'm going to obey you. ஆகிலும் ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். What you say is totally strange to me. ஆண்டவரே, நீர் சொல்லுகிற வார்த்தை எனக்கு முற்றிலும் வியப்பாய் இருக்கிறது. But I cannot really believe what you're telling me. நீர் சொல்லுகிற காரியத்தை என்னால் நம்பவும் முடியவில்லை. Lord, I am a fisherman. ஆண்டவரே, நான் ஒரு மீன் I பிடிக்கிறவன். know this lake of Gennesaret. ஆண்டவரே, இந்த கெனசரேத்தே எனக்கு நன்றாக தெரியும். Fishes come up in the night or early morning. சாதாரணமாக மீன்கள் எல்லாம் நடு இரவிலும் அதிகாலையிலும் தான் மேலே வரும். But at this part of the time, ஆனா இந்த நேரத்துல போய் they are going to be 140 feet deep into the lake. இந்த நேரத்துல ஏரியில 140 அடி கீழே போய் மீன்கள் எல்லாம் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும். Oh, they are sleeping right now. அவைகள் எல்லாம் இப்பொழுது தூங்கி கொண்டிருக்கும். Lord, don't you know how fishes behave right now? சாதாரணமாக மீன்கள் எல்லாம் எப்படி இந்த ஏரியில இருக்கும் என்று உமக்கு தெரியாதா? Jesus says, yes, I know everything in this ஆனா world. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனக்கு நன்றாய் I am a தெரியும். God who knows everything. நான் தேவனாய் இருக்கிறேன், But எல்லாவற்றையும் at the same time, you should know I am an all-powerful அதே God. நேரத்துல நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் I என்பதை am நீ the அறிந்து El கொள்ள வேண்டும். Shaddai of your life. உன் வாழ்க்கையில சர்வ வல்லவராக நான் இருக்கிறேன். Whatever I command, that's going to happen. நான் என்ன காரியத்தை கட்டளையிடுகிறேனோ அது அப்படியே நிறைவேறும்.
You know, sometimes if you're going to be really tired, சில நேரங்களில் நீங்க முற்றிலும் களைப்படைந்திருக்கும் போது, sometimes when you do not understand the words of God, சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு விளங்காமல் இருக்கும்போது, never try to disobey the word of God. தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முயற்சி Lord, செய்யாதீர்கள். you said it and I am going to do it. ஆண்டவரே உமது வார்த்தையின்படியே நான் செய்ய விரும்புகிறேன். Lord, I'm just going to obey your word. ஆண்டவரே உமது வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன். And then as he goes into the depth of this lake, அந்த நாளிலே அந்த ஆழத்திலே படவை தள்ளி கொண்டு போன போது, exactly where Jesus told him now, எந்த இடத்திலே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரோ, the greatest draught of fishes of his life came up now. அவருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பிடிக்காத திரளான மீன்கள் அந்த ஏரிக்கரையின் மேலே வர ஆரம்பித்தது. Oh, breaking nets and breaking boats, for example. அங்கே படவுகள் அமிழத்தக்கதாக, வலைகள் கிழியத்தக்கதான மீன்களை அவன் The பிடித்தான். boats are sinking and the nets are breaking right now. இப்பொழுது வலைகள் கிழியத்தக்கதாக, படகுகள் எல்லாம் அந்த ஏரியில அமிழத்தக்கதான மீன்களை அவன் பிடித்தான். Everyone watching this scene is dumbfounded now. அதை பார்த்து கொண்டிருந்த எல்லாரும் வாயெடுத்து போனார்கள். You know, everyone is dumbfounded. எல்லாருமே வாயெடுத்து போகத்தக்கதான ஒரு வியப்பான காரியம் அங்கே All of நடந்தது. his friends, even John and even James, அவனுடைய நண்பர்களான யாக்கோபும் யோவானும் கூட, they were part of this fishing ministry. அவர்களும் கூட இந்த ஊழியத்தை பிடிக்கிற, அந்த மீனை பிடிக்கிறதான ஊழியத்திலே They வருகிறார்கள். were part of this fishing business. அவர்களும் கூட இந்த மீன் பிடிக்கிற வியாபாரத்தில் ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள். They thought, oh, this is totally different from our own experience. அவர்கள் நினைத்திருப்பார்கள், யார் இந்த நபர், இதுவரைக்கும் நம்முடைய அனுபவத்திற்கு மாறாக நடக்கிறாரே. My experience was totally against what Jesus said. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்துக்கு என் அனுபவம் முற்றிலும் வேறு விதமாக சொல்லுகிறது. But now when I see the draught of fishes right ஆனா now, இப்பொழுதோ இந்த திரளான மீன்களை நான் பார்த்த பிற்பாடு, when Peter saw the greatness of God, தேவனுடைய மகத்துவத்தை அவன் when கண்டவுடனே, he saw the power, the almight of this almighty God, தேவனுடைய அந்த சர்வ வல்லமையுள்ள மகத்துவத்தை அவன் when கண்டவுடனே, he saw the signs and miracles that is happening before his eyes, தன்னுடைய கண்களுக்கு முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் he said, பார்த்தவுடனே, Lord, go away from me, go away from me, I am a sinful man. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை விட்டு போய்விடும், நான் பாவியான ஒரு மனுஷன். When you have seen the greatness of God in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் எப்பொழுது when காண்கிறீர்களோ, you have seen the power and the knowledge of God, எப்பொழுது தேவனுடைய அறிவையும் தேவனுடைய மகத்துவத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்களோ, when you see this great God lifted up in the temple before you, உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே தேவாலயத்திலே தேவன் வீற்றிருப்பதை நீங்கள் காணும்போது, maybe as you are walking into the temple, everything was normal. ஒருவேளை சாதாரணமாக தேவாலயத்துக்குள்ள நீங்கள் நுழையும் பொழுது சாதாரணமாக எல்லாம் காட்சி This is அளித்திருக்கலாம். what prophet Isaiah did. இதைத்தான் ஏசாயா கூட அன்றைக்கு செய்தார். He is totally in a commotion right now. அன்றைக்கு முற்றிலும் ஒரு குழப்பத்தில் அவர் வாழ்ந்து But now கொண்டிருக்கிறார். as he was coming into the temple, ஆனா அந்த நாளிலே தேவாலயத்துக்குள்ள அவர் நுழைந்த he போது was looking to the society around him. அங்கே உள்ளுக்குள்ள இருக்கிறதான தேவாலயத்தினுடைய காரியங்களை Now பார்க்கிறார். when he saw the society on the way to the temple, ஆலயத்திற்கு போகிறதான வழியிலே சமுதாயத்தை காண்கிறார். woe unto you, woe unto you, woe unto you. எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ என்று. You go to Isaiah chapter 5, you'll know this. நீங்கள் ஏசாயாவுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை படித்து Woe பார்க்கும்போது, unto you, woe unto you. உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ என்று சமுதாயத்தை பார்த்து சொல்லிக்கொண்டே வருகிறார். And suddenly he comes into this temple. ஆனால் திடீரென்று அவர் தேவாலயத்துக்குள்ளே நுழைய போது, This great God lifted up before him. இந்த உயரமும் உன்னதமான தேவன் சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிறதை பார்க்கிறார். Everything is full of holiness and full of the glory of God. அவரை சுற்றிலும் தேவனுடைய மகத்துவமும் தேவனுடைய பரிசுத்தமும் நிரம்பி இருக்கிறது. The temple is filled with the holiness and greatness of God. தேவாலயமானது தேவனுடைய மகத்துவத்தினாலும் தேவனுடைய அந்த ஆலயத்தினுடைய ஆராதனையினாலும் நிரம்பி இருக்கிறது. Everything is filled with the glory of God. எல்லாமே தேவனுடைய மகிமையினால நிரம்பி இருக்கிறது. This man who saw the glory and the purity of God, அந்த நாளிலே தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனுடைய மகத்துவத்தையும் ஏசாயா கண்டவுடனே, he said, Lord, I am totally அவன் devastated. சொன்னான், ஐயோ நான் அதமானேன். Lord, I am totally devastated. ஆண்டவரே நான் அதமானேன். I am a man of sinful lips. நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்கள் நடுவிலே I வாசம் live in பண்ணுகிறேன். a society of sinful lips right நான் now. அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன். When you have seen the real God, நீங்கள் உண்மையான தேவனை எப்பொழுது சந்திக்கிறீர்களோ, you still know how dirty your life is still all அந்த about. நேரத்திலே தான் அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் இன்னும் எவ்வளவு அசுத்தமுள்ளவர்கள் Do என்று. you know why people speak very much about their own holiness? எப்பொழுதுமே ஜனங்கள் ஏன் தன்னுடைய சுய பரிசுத்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? Because they have never met the real God. ஏனென்றால் உண்மையான தேவனை அவர்கள் இதுவரைக்கும் சந்தித்ததே கிடையாது. But when you have seen the real holiness, ஆனால் உண்மையான தேவனுடைய பரிசுத்தத்தை நீங்கள் when you பார்த்திருந்தால், have seen the holy light around the glory of Jesus, ஆனால் தேவனுடைய பரிசுத்த வெளிச்சத்தையும் தேவனுடைய பரிசுத்த மகத்துவத்தையும் நீங்கள் காணும்போது, you know the only means of survival in this light is through the grace of God. அந்த தேவனுடைய வெளிச்சத்திலே உங்களால் பிழைக்க
கூறிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய கிருபை And மாத்திரமே. when you have seen the grace of God in your personal life, தேவனுடைய கிருபை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் பார்த்திருந்தால் you will still be able to be graceful to everyone around you. நிச்சயமாகவே உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீங்க கிருபை உள்ளவர்களாகத்தான் You know, இருப்பீர்கள். during the times of Jesus, for example, இயேசு கிறிஸ்துவின் வாழ்நாட்களிலே you know, there were people who knew the Bible very well. தேவனுடைய வார்த்தையை நன்றாக அறிந்திருந்த அநேகர் வாழ்ந்து You கொண்டிருந்தார்கள். know, they knew the Bible very well. அவர்களுக்கு வேதாகம் நன்றாக They were the தெரிந்திருந்தது. teachers of the Word of God. அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிறவர்களாக But the இருந்தார்கள். Bible says they never came inside, but they never let people to come inside. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை விடுகிறதும் இல்லை. Such proud and arrogant people. அப்படிப்பட்டதான ஒரு பெருமையும் முரட்டாட்டமும் நிறைந்த நியாய பிரமாணிகர்கள் இருந்தார்கள். Even today, if you're going to be proud and arrogant in the presence of God, இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் பெருமையும் முரட்டாட்டமும் நிறைந்த ஒரு மனிதராக இருப்பீர்களா? you and I will believe like a Pharisee. நீங்களும் நானும் கூட ஒரு பரிசேயரை போலத்தான் இருப்போம். You know, this word Pharisee means separated unto God. பேராஸ் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தமே நான் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற They அர்த்தம். wanted to live a life of separation, அவர்கள் எப்பொழுதுமே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ but விரும்பினார்கள். they thought they are so holy ஆனா அவர்கள் நினைத்தது தாங்கள் மிகவும் பரிசுத்தவான்களாய் that இருக்கிறபடினால they were condemning everyone who was not doing the same way as they were doing. அவர்கள் செய்து கொண்டிருக்கிறபடியே செய்யாத எல்லாரையும் பார்த்து அவர்கள் கண்டனம் பண்ண தொடங்கினார்கள். Do you know they never ate eggs that were laid after Friday evening? உங்களுக்கு தெரியுமா பரிசேயர்கள் வெள்ளிக்கிழமைக்கு பிற்பாடு ஒரு கோழி முட்டையிட்டால் அதை சாப்பிட மாட்டார்கள். Because they say the hen has worked on Shabbat. ஏனென்றால் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு ஓய்வு நாளிலே கோழி வேலை செய்து விட்டது. And this is the reason why we're not going to eat this இந்த egg. காரணத்தினால நாங்க அந்த முட்டையை சாப்பிட மாட்டோம் என்பார்கள். And they find themselves so holy. அதே போல அவர்கள் தங்களை மிகவும் பரிசுத்தவான்கள் என்று When they நினைத்தபடியால் go on the way, they will cover their faces with a veil. அவர்கள் வழிகளிலே போகும் பொழுது ஒரு திரைச்சீலையை போட்டு முகத்தை Oh, we மூடிக்கொள்வார்கள். are so holy, we don't want to see any women on the road. அவர்கள் சொல்லுவார்கள் நாங்க ரொம்ப பரிசுத்தவான்கள், பெண்களை பார்க்க மாட்டோம். But the problem is when they came before a pillar, they used to bang into the pillar. ஆனா பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாதனால எல்லா இடத்துலயும் தூண்கள்ல போய் மோதிக்கொள்வார்கள். This was real. This is not a joke, I tell you. இது நகைச்சுவையாக சொல்லவில்லை, இது உண்மையாவே அந்த காலத்துல நடந்த கதை. You know, because they were surviving only by the works they were doing in the presence of God. அவர்கள் நினைத்த காரியம் என்னவென்றால் தாங்கள் தேவனுடைய சமூகத்திலே செய்கிற கிரியைகளினாலே நாங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறோம் என்று நினைத்துக் கொண்டார்கள். Nothing of our works will ever match the holiness of God in our lives. ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நிகராக நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற எந்த கிரியைகளுமே நிகராகாது. Dear brothers and sisters, we were saved by grace. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினாலே நாம் We are ரட்சிக்கப்பட்டோம். being sustained by grace. நாம் தேவனுடைய கிருபையினாலே And we are நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். going to finish this race only by the grace of இந்த God. விசுவாச ஓட்டத்தை கூட ஒரு நாள் அவருடைய கிருபையினாலே It's தான் நாம் முடிக்க all போகிறோம். it's all about the grace of God in our எல்லாமே lives. தேவனுடைய கிருபை மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில. Undeserved favor. தேவன் நம்முடைய வாழ்க்கையில காண்பித்ததான தகுதியற்ற கிருபையினால் You know, we do not deserve anything from God. தேவனிடமிருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியானவர்களே அல்ல. But God says, I am going to give you this undeserved favor in your life. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த தகுதியில்லாத கிருபையை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். God had a plan for all these three people right now. தேவன் இந்த மூன்று பேருக்குமே ஒரு தனிப்பட்ட திட்டத்தை வைத்திருந்தார். Whether it was Peter or John or James, அது பேதுருவாக இருந்தாலும் யாக்கோபாக இருந்தாலும் யோவானாக இருந்தாலும் God had a plan for them in the kingdom. தேவன் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவர்களுக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். John, you are going to write wonderful revelations. யோவானே ஒரு நாள் என்னுடைய அருமையான வெளிப்பாடுகளை நீ எழுத Not போகிறாய். only a gospel, not only a நீ letters. ஒரு சுவிசேஷம் எழுதுவது மாத்திரமல்ல, ஒரு நிருபங்களை எழுதுவது In the மாத்திரமல்ல, future, you're going to write about the book of Revelation. எதிர்காலத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிறதான ஒரு புத்தகத்தையும் நீ எழுத போகிறாய். In the middle of your suffering, உன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக பாடுகளின் மத்தியில் as you go through suffering in this island of Patmos, இந்த பத்ம தீவிலே நீ பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது one day I will call you. ஒரு நாள் நான் உன்னை அழைப்பேன். Come up now, and I will show you the things that are going to நீ happen. மேலே ஏறி வா, சம்பவிக்க போகிறவர்களை நான் உனக்கு காண்பிக்க போறேன் என்று சொல்லுவேன். Come up now, and I will show you the things that are நீ going to மேலே happen. ஏறி வா, வரப்போகிறதான காரியங்களை, சம்பவிக்க போகிறதான காரியங்களை உனக்கு காண்பிப்பேன் என்று Do you சொல்லுவேன். know the deepest revelations in many people comes during the time of pain and weeping? உங்களுக்கு தெரியுமா, அநேகருடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்ததான மிக ஆழமான வெளிப்பாடுகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையினுடைய கண்ணீரின் நேரத்துல மிக அதிகமான உபத்திரவத்தின் நேரங்களிலே கொடுக்கப்பட்டது. Even உங்களுக்கு today, தெரியுமா? you can listen to such testimonies. இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் கேட்கலாம். Maybe they went through a lot of separation.
ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரிவினைகளை அவர்கள் They're going through a சந்தித்திருக்கலாம். lot of pain in this island-like life. ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரம் ஒரு தீவை போன்ற ஒரு தனிமையை அவர்கள் சந்தித்திருக்கலாம். Suddenly God appears and says like this, திடீரென்று ஆண்டவர் அவள் மத்தியிலே தோன்றி இப்படி சொல்லுவார், come up now and I will show you everything that's going to happen. மேலே ஏறி வா, வரப்போகிற காரியங்களை உனக்கு நான் காண்பிப்பேன். Wonderful revelations from the heart of God. தேவனுடைய இதயத்திடமிருந்து மிக அற்புதமான வெளிப்பாடுகளை யோவான் பெற்றுக்கொண்டார். James was very close to Jesus. யாக்கோபு இயேசுவுக்கு மிக அருகாமையில் இருந்தவர். One of the three people who were very close to Jesus. இந்த மூன்று பேர்களிலே மிக நெருக்கமாக இருந்தவர் யோவான் தான். But do you know he was the first martyr of the Christian church? ஆனா உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்துவ வரலாற்றிலேயே முதல் நபராக சிரச்சேதம் பண்ணப்பட்டவர் இந்த யாக்கோபு தான். You can read this in Acts chapter 12. இதை நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். Very close to Jesus. இயேசுவுக்கு மிக அருகாமையில் இருந்த வட்டத்தில் இருந்தவர் தான். But still he suffered for Jesus. இருந்தாலும் கூட இயேசுவுக்காக அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். Apostle Peter was crucified upside down. அப்போஸ்தலனாகிய பேதுரு தலைகீழாக சிலுவையில் This is அறையப்பட்டார். what Christian tradition says. இதைத்தான் கிறிஸ்துவ வரலாறு சொல்லுகிறது. Dear brothers and sisters, God was having a wonderful opportunity to change the life of Peter right now. அருமையான சகோதர சகோதரிகளே, பேதுருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவன் அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். Peter, I stepped into your life today. பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக நான் பிரவேசித்திருக்கிறேன். Not without any reason. எந்த காரணமும் இல்லாமல் வரவில்லை. I want to change your life upside down. நான் உன்னுடைய வாழ்வை தலைகீழாக நான் மாற்ற விரும்புகிறேன். I'm going to use you powerfully. நான் உன்னை எதிர்காலத்தில் மிக வல்லமையாக பயன்படுத்த On போகிறேன். your apostolic revelation, the church of God will be, church of Jesus will be built. உன்னுடைய அப்போஸ்தல வெளிப்பாட்டின் மீது ஒரு நாள் கிறிஸ்துவின் சபையானது கட்டப்படும். You had a wonderful apostolic revelation. உனக்கு அற்புதமான ஒரு அப்போஸ்தல வெளிப்பாடு கிடைக்கும். You are the Son of God. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று You சொல்லுவாய். are the Son of the living God. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து And என்று upon சொல்லுவாய். this apostolic revelation, I will build my church. இந்த அப்போஸ்தல வெளிப்பாட்டின் மீது என்னுடைய சபை ஒரு நாள் நான் கட்டி எழுப்புவேன். And as you can go to Acts chapter 2, for example, அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போகும்போது one message from Peter. பேதுருவிடமிருந்து புறப்பட்ட ஒரு He செய்தியானது, is not catching any fish anymore. அந்த நாளிலே அவன் மீன் பிடித்துக் கொண்டிருக்கவில்லை. 3,000 people come into the net of the temple of the 3000 பேர் church. அந்த நாளிலே ஜெபாலயத்திலே இயேசுவினிடமாக சேர்க்கப்பட்டார்கள். In one single message, 3,000 people are swept into the kingdom of Jesus. அன்றைக்கு பேதுருவுடைய ஒரே ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் தேவனிடமாக Dear சேர்க்கப்பட்டார்கள். brothers and sisters, I do not know what plans are for your personal life. அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவருக்காக தேவன் என்னென்ன திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. Just keep your eyes and ears open for everything God is going to tell you. உங்களுடைய கண்களையும் உங்களுடைய செவிகளையும் தேவனுக்காக திறந்து வைத்துக்கொண்டு அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருங்கள். Don't you allow things to be usurped by Satan in your personal life. தயவு செய்து பிசாசானவன் சொல்லுகிறதான காரியங்கள் தேவனை விட்டு உங்களை பிரிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். Maybe God has a wonderful plan for you, ஒருவேளை தேவன் உங்களுக்காக அற்புதமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். but suddenly Satan comes on the scene. ஆனா திடீரென்று பிசாசு அந்த காட்சியிலே வருவான். I have a wonderful plan for you. அவன் சொல்லுவான், உனக்காக நான் ஒரு அருமையான திட்டத்தை Don't believe வைத்திருக்கிறேன். everything what Jesus is இந்த telling. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதெல்லாம் நீ நம்பிக்கொண்டிருக்காதே. Hey, this is the 21st century. இது 21ஆம் நூற்றாண்டு இல்லையா? You think everything is going to function like this? எல்லாம் இது போல நடக்கும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Listen to my word, everything will be wonderful. நான் சொல்லுவதை கேள், உன் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக நடக்கும் என்று But you சொல்லுவார். know what God is telling you this evening? ஆனால் தேவன் இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? Listen to the word of God even at the time of need. உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளின் மத்தியில கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். Maybe you have nothing in your hands ஒருவேளை உங்கள் கரங்களிலே எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். and God is demanding something from you. ஒருவேளை தேவன் உங்களிடமிருந்து ஏதோ ஒரு காரியங்களை நிபந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். You know, one of my dear friends from the United States came to Germany to establish a ministry. கருமையான சகோதர சகோதரிகள் ஒரு முறை அமெரிக்க தேசத்திடமிருந்து ஜெர்மனிக்கு ஊழியத்தை ஸ்தாபிக்கும்படியாக வந்திருந்தார்கள். And he's a very good friend of mine. அவர் என்னுடைய மிக நெருக்கமான நண்பர்கள். One day he was sharing his testimony. ஒரு நாள் அவர் தன்னுடைய சாட்சியை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். Gideon, I came to Germany with just $300. அவர் சொன்னார், கிடியன், நான் ஜெர்மனி தேசத்துக்கு வரும்போது வெறும் $300 வச்சு தான் வந்தேன். Just $300 in my pocket. வெறும் $300 தான் என்னோட பாக்கெட்ல இருந்தது. I did not know how to survive in this country. இந்த தேசத்துல எப்படித்தான் பிழைப்பதென்று எனக்கே தெரியவில்லை. And one day there was nothing at home for him. ஒரு நாள்ல பார்த்தா அவருக்கு சாப்பிடுறதுக்கு வீட்ல எதுவுமே இல்ல. And then he went and knelt down in the presence of God. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவர் முழங்கால் படியிட்டு Said, Lord, I have nothing now in my hands. அவர் சொன்னார், ஆண்டவரே, என் கையில எதுவுமே இல்லையே. Lord, you are the one who called me to this country. ஆண்டவரே, நீர்தானே இந்த தேசத்துக்கு
தேசத்துக்கு வரும்படி என்னை அழைத்தீர். Lord, you must do something about the situation right now. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நீர்தான் எதையாவது செய்தாக வேண்டும் என்று ஜெபித்தார். You know what God told him during the time of prayer? அந்த நேரத்துல ஜெப நேரத்துல கர்த்தர் அவரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? Go around, search in your room, நீ வீட்ல போய் அறைகளிலே தேடிப்பார். look if you have anything to give away. இன்னும் ஆண்டவருக்காக எதையாவது கொடுக்க முடியுமா என்று தேடிப்பார். He said, Lord, I have nothing. ஆண்டவரே, என்கிட்ட எதுவுமே இல்லையே, There's nothing in my room. என் அறையில எதுவுமே இல்லையே. God says, go and look now. ஆண்டவர் சொன்னார், இல்ல நீ போய் தேடிப்பார். And this man was looking around in this room. அப்பொழுது அந்த மனுஷன் தன்னுடைய அறைக்குள்ளே போய் தேடி பார்த்தார். Suddenly he saw his huge backpack there, standing there. அந்த நேரத்துல அவர் தன்னுடைய முதுகிலே போட்டுக்கொண்டு போகிற ஒரு பை அங்க இருந்துச்சு. This is the bag he brought from the United States. அந்த பையை தான் அமெரிக்க தேசத்திலிருந்து வரும்போது அவர் கொண்டு வந்தார். And God says, give this away. ஆண்டவர் சொன்னார், இந்த பை இருக்குதுல, இந்த பையை கொடு என்று சொன்னார். Lord, I need this bag. ஆண்டவரே, இந்த பை எனக்கு இப்ப மிகவும் தேவை. For my future travels, I need this bag. எதிர்காலத்துல நான் பிரயாணம் செய்யணும்னா இந்த பை தான் எனக்கு இருக்கிறதே. Just do whatever I'm telling you. ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் எதை சொல்லுகிறேனோ அதை செய் என்றார். This man went, gave away this bag. அந்த மனிதன் போய் அந்த பையையும் கொடுத்து விட்டார். And the next day, அடுத்த நாள் God performed a great miracle in his life. தேவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். He established one of the biggest ministries in Germany. ஜெர்மனி தேசத்தில் இருக்கிறதான மிகப்பெரிய ஊழியத்தை அந்த மனிதன் ஸ்தாபித்தார். This ministry is still there. இந்த ஊழியம் இன்னும் அந்த தேசத்தில் இருக்கிறது. And he was one of the 3 people who established this great ministry. இந்த மிகப்பெரிய ஊழியத்தை ஸ்தாபித்த நபர்களிலே மூவர்களில் ஒருவர் இவர். Dear brothers and sisters, when you wait upon the Lord, கருமையான சகோதர சகோதரிகளை கர்த்தருக்காக நீங்க காத்து கொண்டிருக்கும் போது, waiting is not that easy. காத்து கொண்டிருக்கிற நேரம் அவ்வளவு எளிதான ஒரு நேரம் அல்ல. We are not a generation who can wait. இந்த தலைமுறை காத்திருக்க கூடிய ஒரு தலைமுறையே அல்ல. If the train is 10 minutes late, we begin to murmur. ரயில் 10 நிமிஷம் தாமதமா வந்தா உடனே முறுமுறுக்க If ஆரம்பிச்சிடுவோம். the plane is 1 hour late, we begin to murmur. ஒருவேளை விமானம் 1 மணி நேரம் தாமதமா வந்தா முறுமுறுக்க If the ஆரம்பிச்சிடுவோம். clerk is not working fast, then we murmur. ஒருவேளை நம்முடைய கடிகாரம் சரியா ஓடலைன்னா நம்ம கோபம் வந்துடும். When we go to the bank, we murmur. நம்ம வங்கிக்கு போகணும்னா அங்க போய் நேரமாகுது, அதுக்காக Do you know we are a murmuring society? நம்ம வந்து எப்பொழுதுமே குறை சொல்லுகிற முறுமுறுக்கிற ஒரு சமுதாயம் தெரியுமா? Everywhere we go, we will always keep murmuring. நம்ம எங்க போனாலும் சரி, நம்ம எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டும் முறுமுறுத்துட்டு தான். என்னால காத்திருக்க முடியாது. That's what some people will say. நம்ம எப்பவுமே எங்க போனாலும் இப்படி சொல்லிட்டு இருக்கோம். I have so many things to do. எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது, Do you know how busy I am? நான் வந்து எவ்வளவு பரபரப்பா இருக்குன்னு தெரியுமா? Oh, I have to go now. நான் இப்ப You போய் ஆகணும். know, once I went from India to Germany, ஒரு முறை இந்திய தேசத்துல இருந்து நான் ஜெர்மனிக்கு போய் and the next morning I had to go shopping. அடுத்த நாள் காலையில நான் கடைக்கு போனோம். And I was standing in a queue. அப்ப வந்து ஒரு வரிசையில நான் We had to pay money in this grocery. அப்போ அந்த மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக நாங்க பணம் செலுத்துற இடம். There was a German next to me. எனக்கு பக்கத்துல ஒரு ஜெர்மன் நின்று கொண்டிருந்தார். That's what he was doing. அவர் அப்பப்ப பார்த்தா இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார். He was looking at his watch. தன்னுடைய கடிகாரத்தை பார்க்கறாரு. He's looking at that. What is this? What is this? This is கடிகாரத்தை Germany. கடிகாரத்தை பார்க்கறாரு. இது என்ன ஜெர்மனியா? This Germany is not the same Germany I knew. எனக்கு தெரிஞ்சபடி இப்ப ஜெர்மனி வந்து இப்படியே இல்ல அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிறாரு. I said, is there any problem? You can take my place. நான் சொன்னேன், ஏன் உங்களுக்கு ரொம்ப நேரமாகுது, நீங்க வேணா எனக்கு முன்னாடி வந்து பணத்தை கட்டி. No, I lost 2 minutes already. அவர் சொன்னார், இல்ல இல்ல ஏற்கனவே எனக்கு 2 நிமிஷம் வேஸ்ட் ஆயிருச்சு. 2 minutes are gone now. 2 நிமிஷம் எனக்கு வேஸ்ட் ஆயிருச்சு. And for this 2 minutes, this fellow is jumping around like a mouse. 2 நிமிஷம் வீணானதுக்கு அவர் என்னமோ எலி மாதிரி அங்கே எங்கேயும் கூச்சு கத்திட்டு இருக்காரு. Shouting around. Everyone is looking at him. அவர் அங்கே எங்கேயும் ஒரு எலிக்குட்டி மாதிரி கத்திட்டு இருக்காரு. எல்லாரும் அவரையே பார்க்கறாங்க. You know, if you don't know to wait upon the Lord, நீங்க கர்த்தருக்காக காத்திருக்க கற்றுக்கொள்ளவில்லையானால், you will miss the best opportunities that God has in mind for you. தேவன் உங்களுக்காக தன்னுடைய மனதிலே வைத்திருக்கிற சிறப்பான வாய்ப்புகளை இழந்து விடுவீர்கள். You will take the next thing that you deem is very wonderful. எது உங்க வாழ்க்கையில மிக சிறப்பானது என்று நினைக்கிறீர்களோ அதை எடுத்துக்கொண்டு போய் விடுவீர்கள். You think it is very wonderful. நீங்க நினைப்பீங்க இது ரொம்ப அற்புதமானது என்று. But you know, God says, I had a better thing for you. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், உனக்காக நான் சிறப்பானது ஒன்றை வைத்திருக்கிறேன். Dear brothers and sisters, wherever you are standing right now, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலே நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும், God suddenly begins to change this person. ஆண்டவர் திடீரென்று இந்த நபருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்தார். Peter has never had such a draught of fishes now. பேதுருவுக்கு இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு திரளான மீன்களை பிடித்த அனுபவமே கிடையாது. His nets are breaking, the ships are sinking now. அவனுடைய வலைகள் கிழிய ஆரம்பிக்கிறது, அவனுடைய படகுகள் மூழ்க ஆரம்பிக்கிறது. All his friends are just
they are shutting their mouth in the presence of God right now. நண்பர்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவர்கள் திகைத்து போய் அவர்கள் நிற்கிறார்கள். Lord, you demanded something what I did not understand. ஆண்டவரே எங்களுக்கு புரியாத ஒரு காரியத்தை எங்களிடத்தில் நிபந்தனையாக But கேட்டீர். in front of me, you have done the unthinkable thing before me. ஆனா எங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே நினைத்து பார்த்திராத ஒரு அதிசயத்தை நீர் செய்து And முடித்தீர். because of your word, I'm casting my nets right now. ஆகிலும் ஆண்டவரே உமது வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று சொன்னான். You know, the word of God can sound like foolishness to you. உங்களுக்கு தெரியுமா கர்த்தருடைய வார்த்தை சில நேரங்களில் உங்களுக்கு பைத்தியமாக தோன்றலாம். You will say, oh, this foolish word once again. ஆண்டவருடைய வார்த்தையா எனக்கு பைத்தியமாக தோன்றுகிறது Oh, என்று all சொல்லலாம். these Bible verses that my father and mother are என்னுடைய reciting. தாயின் தகப்பனும் கற்றுக் கொடுத்த அதே பைபிள் வார்த்தைகள் தான். Oh, Lord, my chief, I was laboring the whole night. Commander, I labored the whole night. ஆண்டவரே என்னுடைய எஜமானனுக்கு அல்லது இந்த இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டு விட்டேன். But you know what God said right now? ஆனா ஆண்டவர் அப்பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? You had a wonderful catch. நீ அற்புதமாக மீன்களை பிடித்து விட்டாய். Just leave your nets. இப்பொழுது உன் வலைகளை விட்டுவிடு. Just leave the fishes. நீ மீன்களை விட்டுவிடு. Leave the boats. படகுகளை விட்டுவிட்டு. Leave the friends and the sea. உன்னுடைய நண்பர்களையும் இந்த கடலையும் கூட விட்டுவிடு. Follow me. என்னை பின்பற்றி வா. How many of us will do this? நம்மில் எத்தனை பேர் இதை செய்வோம்? Sometimes the demand of God is like this. சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம இடத்துல நிபந்தனையாய் கேட்கிற காரியங்கள் இப்படி இருக்கலாம். Sometimes God will give you a lot and test you. சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கொடுத்து உங்களை சோதிப்பார். Sometimes He will give you nothing and He will test you. சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்காமல் உங்களை சோதிப்பார். You know, sometimes maybe some of us would have told like this. சில நேரத்தில் நம்மில் ஒரு சிலர் இப்படி சொல்லியிருப்போம். Lord, now there are a lot of fishes. ஆண்டவரே பாருங்க இப்போ நான் நிறைய மீனை பிடிச்சிட்டேன். Let me sell those fishes. இந்த மீனை எல்லாம் முதல்ல வித்துறேன். Let me sell the net also. அப்படியே அந்த வலையை கூட வித்துட்டு வந்துடுறேன். Let me sell this boat. அப்படியே அந்த படகு கூட நான் வித்துட்டேனா. And then I will follow you. அதுக்கப்புறம் பாருங்க ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வருவேன். I will do everything properly. Wait. Properly. I will do everything. ஆண்டவரே ஒண்ணும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் பொறுத்துருங்க எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டு வரேன். You know, sometimes the way God calls you சில நேரங்களில் கர்த்தர் உங்களை அழைக்கிற விதம் is totally astonishing. உங்களை முற்றிலும் ஆச்சரியப்படுத்துகிற விதத்தில் இருக்கலாம். You can never believe with your natural brains. உங்களுடைய இயற்கையான மூளையில விசுவாசியாத காரியங்களை கூட கர்த்தர் செய்வார். You know, when I left my job in 87-88 at that time, 1987-88ல என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்த I போது had won 5 gold medals in that bank. அப்போ ஏற்கனவே அந்த வங்கியில 5 தங்கப் பதக்கங்களை முந்தின வருஷங்களில் நான் வென்றிருந்தேன். Every month 10 lakhs of rupees. ஒவ்வொரு மாதமும் எனக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம். At the end of the year, 1% of everything what this bank earned in my branch. வருஷ கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பேங்க் முழுவதுமாக பெற்ற லாபத்துல 1% சாதாரணமாக என் சம்பளத்துல கூடி. I was just floating in money. நான் அப்படியே பணத்துல மிதந்துட்டு இருந்தேன். I never cared for money. எனக்கு பணத்தை பத்தி அப்ப கவலையே இல்லை. And then I gave to a ministry half of our earnings every month. அந்த நேரத்துல ஒவ்வொரு மாதம் வந்த சம்பளத்துல பாதியே நான் ஊழியங்களுக்கு தான் கொடுத்து விடுவேன். Every month I used to give 4 or 5 lakhs. ஒவ்வொரு மாதமும் 4-5 லட்சம் ரூபாய் ஊழியங்களுக்கு கொடுத்து விடுவேன். The day I decided to follow Jesus and come to full-time ministry, நான் எந்த நாளிலே என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர ஊழியத்துக்கு வர நான் தீர்மானித்தேனோ I went to Steve, my leader. என்னுடைய தலைவராகிய ஸ்டீவ் இடத்துக்கு போனேன். You know, Steve, I'm going to leave my job. அவரை பார்த்து சொன்னேன், ஸ்டீவ் என்னுடைய வேலையை நான் விட போறேன். You know who's going to suffer? அப்போ நான் கேட்டேன், யார் கஷ்டப்படுவாங்க தெரியுமா? You. அவர் I told சொன்னார், him. அவரை பார்த்து சொன்னேன், நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. Every month you are getting 4 to 5 lakhs from me. ஒவ்வொரு மாதமும் நான் உங்களுக்கு 4-5 லட்சம் ரூபாய் காணிக்கையா கொடுத்துட்டு வந்தேன். But now I'm going. ஆனா இப்போ நான் வேலையை விட போறேன் இல்லையா? Do you know what's going to happen to the ministry? இனிமே எதிர்காலத்தில் இந்த ஊழியத்துக்கு என்ன நடக்க தெரியுமா? Steve has always laughed at me. ஸ்டீவ் வந்து எப்பொழுதும் போல் அன்னைக்கு என்னை பார்த்து சிரிச்சார். Hey, I know you for the last 7 or 8 years. அவர் சொன்னார், உன்னை பற்றி எனக்கு தெரியும், 6-7 வருஷமா உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். But my God knew me even before my birth. ஆனா என்னுடைய தேவனோ நான் பிறப்பதற்கு முன்பாக இருந்தே என்னை அறிந்திருக்கிறார். Even before the foundation of this world, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக இருந்தே He set His eyes upon me. அவர் தமது கண்களை என் மீது பதிய He வைத்திருக்கிறார். called me to ministry, not you, I tell அவர்தான் you. என்னை ஊழியத்துக்கு அழைத்தால் ஒழிய நீர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கவில்லை If என்று God is telling you to resign tomorrow and ஆண்டவர் go. உன்னை வேலையை ராஜினாமா பண்ண சொல்றாரா, நாளைக்கே போய் ராஜினாமா பண்ணு. Be obedient to the word of நீ God. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. But I am not going to be dependent on
on your money. நான் ஒன்றும் உன் பணத்தை சார்ந்து இல்லை அப்படின்னு Dear சொன்னார். brothers and sisters, what God does something is totally what we do not understand. கருமையான சகோதர சகோதரிகளே, சில வேளைகளில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யற காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். I don't have much time to expound the entire chapter to you this evening. இந்த மாலை வேளையில இந்த அதிகாரத்தினுடைய முழுமையானவற்றையும் நான் உங்களுக்கு விளக்குவதற்கு எனக்கு நேரம் இல்லை. The word missio in Latin means sent. Missio. மிஸ்ஸியோ என்கிறதான அந்த லத்தீன் வார்த்தையினுடைய அர்த்தமே அனுப்பப்படுதல் என்று அர்த்தம். Do you know why God saved you and me? எதற்காக தேவன் உங்களை என்னை ரட்சித்தார் தெரியுமா? To send us into the mission field. உங்களையும் என்னையும் இந்த ஊழிய களத்திற்குள்ளே அனுப்பி வைக்கும்படியாகத்தான். To be testimonies of his great miracles and signs and wonders. அவருடைய அற்புதமான மகத்துவங்களையும் அவருடைய அற்புதமான காரியங்களை குறித்து சாட்சி சொல்லும்படியாகத்தான். We need to go and speak about the power of his resurrection. நாம் கடந்து சென்ற அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து சாட்சி பகரும்படியாகத்தான். To speak about the wonder of the gospel of Jesus. இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மகத்துவத்தை பற்றி நாம் பிரசங்கம் The people can பண்ணும்படியாகத்தான். be saved by doing nothing. எதையுமே செய்யாமல் இலவசமாக மீட்கப்படுகிற இந்த நற்செய்தியை நாம் சொல்லும்படியாகத்தான். We don't get saved by works, I tell you. நம்முடைய கிரியைகளினாலே நாம் Just ரட்சிக்கப்படுவதில்லை. by putting our faith on the Lord Jesus. நம்முடைய விசுவாசத்தை கர்த்தராகிய இயேசுவின் மீது வைக்கிறதுனாலே By doing nothing, we can be saved in a second of our lives. நம்முடைய வாழ்க்கையில எந்த சொந்த கிரியையும் இல்லாமலேயே ஒன்றும் இல்லாமலேயே தேவன் மீது வைக்கும் விசுவாசத்தினாலேயே This ரட்சிக்கப்படுகிறோம். is the greatness of this Christian salvation, I tell you. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறதான சுவிசேஷத்தினுடைய மகத்துவத்தின் செய்தியாய் God இருக்கிறது. doesn't say do this and do this and do that and then come to me. தேவன் உங்களை பார்த்து சொல்லவில்லை இதை செய் அதை செய் இதை செய் அதற்கு பிற்பாடு நீ No, என்னிடத்துக்கு God வரலாம். says I have done everything for you. இல்லை, ஆண்டவர் சொன்னார் உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து Come விட்டேன். to me as you are right நீ now. இருக்கிற வண்ணமாகவே என்னிடத்திற்கு வா. Come to me as you are right நீ now. இருக்கிற வண்ணமாகவே என்னிடத்திற்கு வரலாம். I have accomplished everything for you. நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். Everything what you need to do, I have done நீ already. செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நான் உனக்காக ஏற்கனவே செய்து முடித்து The விட்டேன். life that you had to lead, I have led for you. நீ வாழ வேண்டிய வாழ்வை நான் உனக்காக வாழ்ந்து முடித்து விட்டேன். The sufferings you had to go through, I have already suffered for நீ you. உன் வாழ்க்கையிலே பட வேண்டிய பாடுகளை எல்லாம் உனக்காக நான் Everything is finished. Everything is finished. எல்லாம் செய்தாகப்பட்டு When விட்டது. I cried out, it is finished on the cross of நான் Calvary. கல்வாரி சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று நான் கதறின போது, Hey, Gideon, I really meant this for you. கிதியோனே, நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், உனக்காக செய்யப்பட வேண்டிய எல்லாமே I have done செய்யப்பட்டாகிவிட்டது. everything for you right now. உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து Just put விட்டேன். your name everywhere and said, this is what God is telling you. It is finished. It is finished. Everything is finished. எல்லா இடங்களிலும் கர்த்தர் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பொழுது உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்கிற வார்த்தைகளை தான் அவர் But சொன்னார். as these people are going forward in this ministerial field, அந்த நாளிலே ஊழிய களத்திற்குள்ள அவர்கள் கடந்து சென்ற போது totally depending on Jesus, முற்றிலுமாக இயேசுவை நம்பி அவர்கள் கடந்து without the சென்றார்கள். fish, without the net, without the boat, படகுகள் இல்லாமல், வலைகள் இல்லாமல், அவருடைய நண்பர்கள் இல்லாமல், without the Sea of Galilee. இந்த கலிலேய கடல் இல்லாமல், மீன்கள் இல்லாமல், One day God will ask Peter like this, ஒரு நாள் பேதுருவை பார்த்து ஆண்டவர் இவ்வாறாக கேட்பார், Peter, do you really love me? பேதுருவே, உண்மையாகவே நீ என்னை Do you நேசிக்கிறாயா? really love me above everything here? உண்மையாகவே இங்க இருக்கிற எல்லாரை பார்க்கலும் நீ என்னை On நேசிக்கிறாயா? the Sea of Galilee, once again, a test is coming in the future. ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த கெனசரேத் ஏரியினுடைய சோதனை உன் வாழ்விலே திரும்பி வந்த போதும் Peter says, Lord, you know everything. பேதுருவே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று Lord, சொல்வார். you know everything, Lord. ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் Do you அறிந்திருக்கிறீர். love me more than all of these? எல்லாவற்றையும் பார்க்கலும் நீ என்னை அதிகமாய் All of these நேசிக்கிறாயா? boats, all of these friends, all of these nets, all of these friends. இந்த நண்பர்களை காட்டிலும், படகளை காட்டிலும், ஏரிகளை காட்டிலும், மீன்களை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? But the first ministerial point is a leper in Luke chapter 5. ஆனா லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் ஊழியமானது ஒரு குஷ்டரோகியை சந்திக்கிறதா இருக்கிறது. These people are ostracized in society. இந்த ஜனங்கள் அந்த நாட்களில் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாய் They இருந்தார்கள். can never come into the towns of Israel. அவர்கள் ஒருபோதும் இஸ்ரவேல் பட்டணங்களுக்குள்ள வரவே கூடாது. If they meet anyone on the roads, for example, அவர்கள் சாலைகளிலே யாரையாவது சந்தித்தால் they கூட had to shout, unclean, unclean, unclean. அவர்கள் தீட்டு 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 என்று சத்தமிட்டு கொண்டே தான் போக வேண்டும். Because they should never come near to anyone in their lives. ஏனென்றால் சாதாரணமான எந்த மனிதர்களுக்கு அருகாமையில் இந்த குஷ்டரோகிகள் வரவே கூடாது. Jesus not only speaks to this leper, ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகியிடம் பேசினது மாத்திரமல்ல, he touches him and heals him. அந்த குஷ்டரோகியை தொட்டு அவனை சுகமாக்கினார். Maybe it was the first time in his life that this leper has experienced touching. நான் நினைக்கிறேன் அந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கையிலே
அந்த வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையில முதல் முறையாக ஒரு நபர் தொடுவதை அனுபவித்ததே அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் என்று நினைக்கிறேன். Normally, people don't touch any leper. சாதாரணமாக குஷ்டரோகி யாரும் தொட மாட்டார்கள். You know, Father Damien in America had a wonderful ministry among lepers. அமெரிக்கா தேசத்திலே ஜேமின் என்கிறதான அந்த அருமையான அந்த ஃபாதர் ஒரு ஊழியத்தை செய்து He was வந்தார். a Catholic priest. அவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியாராய் இருந்தார். He was helping 3,000 lepers. அவர் 3000 குஷ்டரோகிகளை வைத்து அவர்களை பராமரித்து You வந்தார். know, when I was reading about his story once, long years ago, அநேக வருஷங்களுக்கு முன்பதாக அவருடைய கதையை நான் வாசித்த போது because it may not hurt the lepers, இந்த குஷ்டரோகிகளுக்கு மருந்துகளை போடும்போது அவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்பதற்காக he used to lick them with his tongue. அந்த குஷ்டரோகிகளுக்கு அந்த புண்கள் எல்லாம் வலிக்கக்கூடாது என்கிறதுக்காக தன்னுடைய நாவினாலே அந்த புண்களை அவர் தடவி நக்கி விடுவார். Can you imagine this? இது உங்களால் கற்பனை செய்ய முடியுதா? Many saints of God, I tell you, எத்தனையோ பரிசுத்தவான்கள் what they have done, when you compare this with what we do, what we are doing is nothing. அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக செய்த தியாகத்தோடு நாம் இன்றைக்கு செய்கிறது ஒப்பிடும்போது நாம் செய்கிறது ஒன்றுமே கிடையாது. Sometimes you think, oh, we are big ministers, சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஓ நம்மலாம் பெரிய ஊழியக்காரர்கள், big senior pastor. நம்ம பெரிய தலைமை போதகர்கள். Comparatively, it's nothing. ஆனால் அவர்களோடு கூட ஒப்பிடும் பொழுது நாம் ஒன்றுமே இல்லை. He always used to address them, you lepers, you lepers. ஆரம்ப நாட்கள் அந்த பாதிரி அவர்கள் மத்தியிலே பேசும்பொழுது சொல்லுவாராம், குஷ்டரோகியாகிய மனுஷர்களே நீங்கள் என்று பிரசங்கம் பண்ணுவாராம். After 10 years one day, ஆனால் 10 வருஷம் கழிச்சு ஒரு நாள் அவர் இப்படி சொன்னாராம். he started his preaching like this. தன்னுடைய பிரசங்கத்தை இப்படி ஆரம்பித்தாராம், We lepers. குஷ்டரோகிகளாகிய நாம் என்று பிரசங்கம் பண்ணினாராம். After 10 years, he contracted the same disease. 10 வருஷம் கழிச்சு அந்த குஷ்டரோக வியாதி இவருக்கும் வந்து விட்டது. Dear brothers and sisters, sometimes God may send you to people whom you really avoid in your life. சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறதான இடங்களை பார்த்தா சாதாரணமாக அவங்க பக்கத்துல எல்லாம் போகவே நீங்கள் விரும்ப மாட்டீங்க. You don't like ostracized people. சாதாரணமாக சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி விடப்பட்டவர்கள் உங்களுக்கு பிடிக்காது. But Jesus says, don't tell anyone, go back to the priest. ஆனால் ஆண்டவர் குஷ்டரோகியை பார்த்து சொன்னார், இதை பற்றி நீ யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம், ஆனால் ஆசாரியனுக்கு போய் உன்னை காண்பி. Offer your sacrifices. உன்னுடைய காணிக்கையை செலுத்து. Get back to society. நீ மறுபடியும் சமுதாயத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். And as you go further in this chapter, இந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது there's a paralyzed man. அந்த இடத்துல திமிருவாதக்காரனான ஒரு மனுஷனை பற்றி நீங்கள் வாசிப்பீங்க. It is not physical paralysis. அது சரீர பிரகாரமாக வந்த திமிருவாதம் மாத்திரமல்ல. No, it is a paralysis due to his sin. அது அவனுடைய பாவத்தினால் வந்த திமிருவாதம். He had some wonderful people அவனை சுற்றிலும் அற்புதமான ஜனங்கள் அவனுக்கு இருந்தார்கள். who carried him to the presence of Jesus. அவனை ஆண்டவருடைய சமூகத்துக்கு எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டும் என்று Do நினைத்தவர்கள். you know you and I are called to carry paralyzed people with sin to the presence of Jesus? நீங்களும் நானும் பாவம் என்கிறதான திமிருவாதம் பிடித்தவர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வரும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியுமா? How much have we done in this year? இந்த வருஷத்துல நாம் எவ்வளவு ஆண்டவருக்கு செய்து முடித்திருக்கிறோம்? How many people have we carried to the presence of Jesus? எத்தனை பேரை ஆண்டவருடைய சமூகத்தில் சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம்? How many people we want to carry in the future, in the new year, to the presence of Jesus? எதிர்காலத்தில் புது வருஷத்துக்குள்ளே போகிறோமே, எத்தனை புதிய ஆத்மாக்களை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் சுமந்து கொண்டு வர இருக்கிறோம். The house is so full, they're not able to come inside. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணின அந்த வீடு முற்றிலும் நிரம்பி இருந்தபடியினாலே And suddenly these friends go up and begin to undo the roof right now. அந்த திமிருவாதக்காரனை சுமந்து வந்த 4 பேரும் கூரையின் மீது ஏறி கூரையை பிரித்து அவனை உள்ளே இறக்கினார்களாம். Just imagine you go back home this evening யோசித்து பாருங்க, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போன உடனே and you were having a chapati or idli, whatever it is. ஒருவேளை நைட்டு போய் உங்களோட இரவு சாப்பாடு இட்லியோ சப்பாத்தியோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு வைத்துக்கொள்வோம். Dirt is raining into your chapati. திடீரென்று பார்த்தா மேலே கூரையிலிருந்து மண் அதெல்லாம் உங்கள் சாப்பாட்டில் கொட்டுது. It's raining into your idlis. உங்கள் இட்லி மேலே அந்த சிமெண்ட் எல்லாம் கொட்டுதுன்னு வச்சுக்கோ. You look up and there is a paralytic person. மேலே பார்த்தா திமிருவாதக்கார ஒருத்தனை உங்கள் வீட்டுக்குள்ளே இறக்கிட்டு இருக்காங்க. Will you be singing with joy? அப்படியே சந்தோஷப்பட்டு கைத்தட்டி பாடுவீங்களா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. Will you sing like this? ஒருவேளை நீங்கள் இப்படி சந்தோஷப்பட்டு பாட்டு பாடுவீங்களா? Oh, I'm so happy now. எவ்வளவு நான் சந்தோஷமா இருக்கேன். This paralytic is coming to be healed. இந்த திமிருவாதக்காரனை இங்கே என்னிடத்துல சுமந்து கொண்டு சுகமாக்கும்படியாய் கொண்டு வந்திருக்கிறார்கள். You know, I used to
Imagine all these scenes normally when I preach about this. சாதாரணமாக நான் பிரசங்கம் பண்ணும்போது இந்த காட்சிகளெல்லாம் கற்பனை செய்து பார்ப்பேன். I do not know what the other people were telling them. நான் நினைக்கிறேன் அங்கே உட்கார்ந்துருவங்கலாம் என்ன சொல்லியிருப்பாங்க. What will the house owner say? ஒருவேளை அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் என்ன சொல்லியிருப்பாரு. Hey, hey, that's what he would have shouted. ஒருவேளை அந்த வீட்டு ஓனர் இப்படி சத்தம் போட்டிருப்பாரு. I am very happy. I am happy about the miracle. இங்கே நடக்கிற அற்புதத்தை பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்குது. But you didn't get any other place for this? உங்களுக்கு இதை நடத்துறதுக்கு வேற எதுவும் வீடு கிடைக்கலையா? You got only the roof of my building. இப்படி என் வீட்டுக்கு போறதா உங்களுக்கு கிடைச்சிச்சா? You know, but what the word of God says, ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? Jesus saw their faith இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை கண்டு and he said, stand up now, your sins are forgiven. உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழும்பி நட அப்படின்னு He சொன்னார். saw the faith of these people. அங்கே சுமந்து வந்தவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு, Dear brothers and sisters, God can send you in certain areas where you can never imagine. அருமையான சகோதர சகோதரிகளே, சில நேரங்களிலே நீங்க கற்பனை செய்ய முடியாத இடங்களிலே தேவன் உங்களை சந்தித்திருக்கலாம். But you have been captivated by the love of God. ஆனால் தேவனுடைய அன்பினாலே நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, You want to bring people to the presence of Jesus. எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்துக்கு மக்களை கொண்டு வர வேண்டும் என்கிறதான அந்த ஆர்வத்தினால No effort is too big for you so that these people can be healed. எப்படியாவது அந்த மனுஷன் சுகமாக வேண்டுமே, அதற்காக எந்த முயற்சியும் நான் எடுப்பேன் என்று சொல்லி நீங்க அந்த முயற்சியை எடுத்திருக்கலாம். And lastly, Levi, Matthew. கடைசியாக அங்கே லேவி என்று அழைக்கப்படுகிறதான மத்தேயு, He's sitting and he's collecting taxes for the Roman Empire. இந்த மனுஷன் அங்கே உட்கார்ந்து கொண்டு ரோமர்களுக்காக வரி வசூலித்துக் கொண்டிருக்கிறான். You know, for him, money was everything. அவனை பொறுத்த வரைக்கும் பணம் தான் அவனுக்கு எல்லாமே. The Mosaic law says don't work for the Roman Empire. மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது அந்நிய ஜனங்களோடு கலவாயாக. For him, it was nothing. ஆனா மத்தேயை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. I need money, man. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பணம் முக்கியம். Nothing is good as money in your personal life. அதனால பணத்தை மாதிரி நல்ல காரியம் ஏதாவது இருக்கா? So let me earn the money, whether it's hurting my people or not. I just don't care. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் சொந்த ஜனங்களுக்கு இது பாதிப்பா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பணத்தை சம்பாதிக்கணும். Jesus comes to the booth. இயேசு கிறிஸ்து அந்த வரி வசூலிக்கிற இடத்திற்கு வருகிறார். Just two words. இரண்டே வார்த்தைகள் தான். Follow me. என்னை பின்பற்றி வா. Follow me. என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். No big preaching right now. அந்த இடத்துல எந்த ஒரு பெரிய பிரசங்கமும் கிடையாது. Sometimes your ministry that you do for Jesus சில நேரங்களில் இங்கே இயேசுவுக்காக செய்கிற ஊழியம் can lead you to ostracized people. சில நேரங்களில் ஜனங்களால் ஒதுக்கப்பட்ட ஜனங்களிடத்திற்கு உங்களை அனுப்பிவிடலாம். That can lead to people who are totally sick, where you can do nothing about the paralysis. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான திமிர்வாதத்திற்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாத அளவுக்கு வியாதி உள்ளவர்களிடத்தில் தேவன் உங்களை அனுப்பலாம். They are so full of sin that the life is completely paralyzed. அவர்கள் முற்றிலும் பாவத்தினால நிறைந்திருக்கிறபடினாலே அவர்கள் திமிர்வாதம் கொண்டு இருக்கலாம். Or you can be led to people, for them money is God. அல்லது ஒரு சிலருக்கு என் வாழ்க்கையில என்னுடைய ஆண்டவனே பணம் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இடத்துக்கு தேவன் உங்களை அனுப்பலாம். God can take you anywhere. ஆண்டவர் உங்களை யார் இடத்திற்கு அனுப்ப முடியும்? One meeting with Jesus is enough. ஆனால் இயேசுவோடு சந்திக்கிற ஒரே ஒரு சந்திப்பு போதுமானது. And your life can turn upside down. உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற முடியும். Your life can turn upside down. உங்களுடைய வாழ்வு தலைகீழாக மாற முடியும். My dear brothers and sisters, I pray for every one of you. கருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். That God opens doors that no man can close. ஒரு மனிதனும் மூட முடியாத கதவுகளை தேவன் உங்களுக்காக திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Whatever situation you are right now, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது இருந்தாலும் சரி, that God leads you in a wonderful broad way for yourself. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான விசாலமான பாதைகளிலே உங்களை நடத்தி செல்லும்படியாக நான் That ஜெபிக்கிறேன். God is a provider and protector of your lives. தேவனுடைய வாழ்க்கையிலே போஷிக்கிறவராக பாதுகாக்கிறவராக இருக்கும்படியாக That நான் God does ஜெபிக்கிறேன். great miracles and wonders in your personal life தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். and uses you personally powerfully in his kingdom. அவருடைய ராஜ்யத்திலே உங்களுடைய வல்லமையாக மிக அற்புதமான விதத்திலே பயன்படுத்தும்படியாக நான் I want ஜெபிக்கிறேன். every eyes to be closed right now. எல்லாரும் கண்களை மூடும்படியை கேட்டுக்கொள்கிறேன். Whatever your situation may be, ஒருவேளை இந்த மாலை வேளையில் உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, whatever you are going through, இப்பொழுது நீங்க எந்த பாதையின் வழியை கடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி, maybe you are like Peter right now. ஒருவேளை பேதுருவை போல நீங்க இருக்கலாம். Lord, what you are demanding, I am not able to accomplish. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் நிபந்தனாய் கேட்கிற காரியங்களை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லிக் I கொண்டிருக்கிறேன். know that your word is true, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சத்தியம் என்று எனக்கு தெரியும். but still I am not able to accomplish. இருந்தாலும் கூட ஆண்டவரே, என்னால் அதை செய்ய முடியாது. Lord, help me to be faithful to your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவனாய் இருக்க எனக்கு நீர் உதவி செய்தருளும்.
Lord, help me to be faithful to your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் உண்மையுள்ளவனாய் இருக்க எனக்கு உதவி செய்தருளும். The sufferings I'm going through, ஆண்டவரே இப்பொழுது நான் படுகிறதான பாடுகள், the tiredness, the loneliness, நான் போய் கொண்டிருக்கிறதான களைப்பும் தனிமையும், in spite of all the situation, ஆண்டவரே நான் போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையின் மத்தியிலே I will do everything what you demand of me. ஆண்டவரே என்னிடத்தில் நீர் கேட்கிற எல்லாவற்றையும் நான் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லலாமா? Lord, I will do everything what you demand of me. ஆண்டவரே என்னிடத்தில் நீர் கேட்கிற எல்லாவற்றையும் செய்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். Just consecrate your life once again. அன்றுடைய சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு விசையாய் கூட நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? Lord, you are the Alpha and Omega of our lives. ஆண்டவரே நீரே என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறீர். I just want to put my trust upon you. ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை உம்மீது நான் வைக்க விரும்புகிறேன். Before we come to the Lord's table, இந்த நாளை கர்த்தருடைய பந்திக்கு நாம் வருவதற்கு முன்பதாக let all of us stand up in the presence of God. எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழும்பி நிற்கலாமா? Let us say, Lord, you are Alpha and Omega. ஆண்டவரே நீரே என்னுடைய வாழ்க்கையின் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறீர். Lord, I want to worship you. ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்க விரும்புகிறேன். You are worthy to be praised. ஆண்டவரே நீ துதிக்கப்படுவதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். At times I do not understand you. ஆண்டவரே சில வேளைகளில் உம்மை என்னால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட, I don't understand your demands. ஆண்டவரே நீ நிபந்திக்கிறதான நிபந்தனைகளை என்னால் விளங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும் கூட, But still I want to trust upon you. இருந்தாலும் ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்க விரும்புகிறேன். தேவ பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம்.